जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜன் திருவடிகளே சரணம். அநேக சரணம். ஹரே ராமா जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி நாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமப்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்धना. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சலகிரிம் தாக்ஷாத்ரிசிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம். ஸ்ரீமத்வாரவதீம் பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் शालग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः. एतानि तानि भुवनत्रय पावनानि संसार रोग सकलीकरणौषधानि जिह्वातले मम लिकानि यथा शिलायां रामानुजेति चतुराणि अमृताक्षराणि. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वं तं प्रेमिकं सद्गुरुं भजे. कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये. रमारमण गोविन्द गोविन्द. जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की. சுவாமி ராமானுஜன் திருவடிகளே சரணம். அநேக சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாரும் உய்ய எதிராஜர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வாக்கு. இதுவரைக்கும் நம்ம ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள் ஒவ்வொரு ஆழ்வார்களையா விஸ்தாரமா அனுபவிச்சுன்னு வந்தோம். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மங்கள தீபம் போல ரங்கநாதனுக்கு. ஏன் மங்கள தீபம் போலேன்னு சொல்றோம்னா, தீபம் எரிஞ்சாதான் உள்ள இருக்கிற பெருமாளே சேவையாவார், தரிசனமாவார். அது மாதிரி ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் இங்க தோன்றினத்தினால்தான் ரங்கநாதர் எப்பேற்பட்டவர்ன்றதான தரிசனம் நமக்கே ஆச்சு உலகத்து. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மங்கள தீபமா சொல்றோம். அப்படி ஆழ்வார்கள் 13 உலகத்துல தோன்றி லோகத்தையே வாழ வச்சா. அதனால்தான் அந்த ஆழ்வார்களுக்கு நன்றி கடனாக நம்மெல்லாம் நித்திய நித்திய ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி அப்படின்னு சொல்றோம்.
அப்படிப்பட்டதான ஆழ்வார்கள் அவள் என்ன பண்ணினா உலகத்துக்குன்னா, பகவானை அடையிறது எப்படி அப்படிங்கிறத சுலபமா நமக்கு ஆக்கி கொடுத்தா, சகல சாஸ்திரமும் என்ன சொல்றதோ அதை நமக்கு தமிழ்ல புரியும்படியா செந்தமிழ்ல பாடிட்டு போனா. செந்தமிழ் வேதியர்கள் அப்படின்னு பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவால சொல்றது வழக்கம். அப்பேற்பட்டதான செந்தமிழ்ல வேதத்தை நமக்கு அருளி செய்து சகல சாஸ்திரமும் என்ன சொல்றதோ அதை காண்பிச்சு கொடுக்கறதுக்குன்னு வந்தவா ஆழ்வார்கள். அது மட்டும் இல்ல, பகவான் வைகுண்டத்தை விட்டு எங்கெங்கெல்லாம் சுப்பிரசன்னமாக கோவில்ல எழுந்தருளிருக்கானோ அந்த 108 திவ்ய தேசங்களையும் லோகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்காக வந்தார்கள். பரமாத்மா யார் அப்படின்னு தெரியாத உலகத்துல, தோணினதெல்லாம் தெய்வம் அப்படின்னு வச்சு வணங்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம அழகர் தான் பரமாத்மா அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு வந்தவர்கள் ஆழ்வார்கள். அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை அடையறதுக்கான பாதை சரணாகதி தான் சுலபமான பாதை. அப்படி சரணாகதி பண்ணிட்டு பகவானுடையதான நாமத்தை நம்ம அனவரதமும் சொல்லிட்டு கீர்த்தனம் பாடிட்டு இருக்கணும். கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு ஆண்டாளும் சொல்றா இல்லையா? கீர்த்தனம் பஜனம் பண்ணிட்டு இருக்கணும். பஜனம் பண்றதுங்கிறது ஒரு சாதனம் இல்லை, பொழுதுபோக்கு. நமக்கெல்லாம் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்றது. இன்னும் கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் துவய மந்திரம்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவா ஆச்சாரியர்கள்லாம். அந்த துவய மந்திரத்தையே உள்ளுக்குள்ள அனுசந்தானம் பண்ணுவா. அதுவே ஒரு நாம சங்கீர்த்தனம் தான் சொல்ல போனா. இப்படி துவயானுசந்தானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு பகவானையே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கிறதும், இப்படி காலக்ஷேபங்கள் கேட்கறதும், நாம சங்கீர்த்தனம் பண்றதும், பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கைங்கரியமாகிய தொண்டு செய்யறதும், இப்படி பொழுதுபோக்குறது தான் ஒரு வைஷ்ணவர்களுக்கும் லட்சணம், ஒவ்வொரு ஜீவனுக்கும் லட்சணம் அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வார்கள் நமக்கு காட்டி கொடுத்த பாதை. இப்பேற்பட்ட ஆழ்வார்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டா, எழுதி வச்சுட்டு போயிட்டா எல்லாத்தையும் பாசுரங்களாக. ஆனா ஆழ்வார்கள் பாடினதான பாசுரங்கள் பூரா சகல சாஸ்திரத்துக்கும் சாரமா இருக்கு. அதை பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? நூல்ல இருக்கு, எல்லாம் பகவத்கீதை நூல்ல இருக்கு, நூல் வடிவமா இருக்கு, எல்லாம் எழுத்து வடிவமா இருக்கு. ராமாயணம் இருக்கு, பாகவதம் இருக்கு, பாரதம் இருக்கு, 6 சாஸ்திரங்கள் இருக்கு, 4 வேதங்கள் இருக்குன்னு பல பேர் இருந்தா கூட இதை இப்படித்தான் அப்படின்னு அனுஷ்டானத்துல காண்பிக்கிறதுக்கு வரவாதான் ஆச்சாரியர்கள். ஆசினோதி சாஸ்திராணி அப்படின்னு வித்பக்தி. எல்லாத்தையும் சாஸ்திரத்தை சொன்னதெல்லாம் ஆச்சரணையில, அதாவது நடைமுறைப்படுத்தி செயல்ல காண்பிக்கிறவர்கள் தான் ஆச்சாரியர். அவளும் செயல்முறையில இருப்பா, நடைமுறையில இருப்பா, அதுபடி அனுஷ்டானம் பண்ணுவா, நம்மளையும் அனுஷ்டிக்கும்படியா பண்றவா. அவ மட்டும் ஆச்சாரத்தோட இருக்கா, அவ மட்டும் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறான்னு இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் சாஸ்திரம் சொன்னப்பட்டதான பாதையில அவாவா ஒழுங்கா போறாளா அப்படின்னு அவாவால போகும்படியா செய்யறவர்கள், அதை கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடியவர்கள், அத்தனை பேரையும் கரையேற்றத்துக்குன்னு வரவாதான் ஆச்சாரியர்கள். ஆழ்வார்கள் பொதுவா பாகவதாள்னு சொல்லலாம், ஆச்சாரியர்கள்ன்றவா நம்மளெல்லாம் கரையத்த வரவா. ஆழ்வார்கள் பாகவதாள்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவ நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டா, அந்த பாதையில நம்ம நடக்கும்படியா பண்றவர்கள் ஆச்சாரியர்கள். இப்படிலாம் நீ இருந்தியானா பகவானுக்கு உன்னை கண்டா பிடிக்கும். ஏன்னா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருக்கணுமே தவிர உலகத்துக்கு பிடிச்ச மாதிரியோ அல்லது வேற யாருக்கோ பிடிச்ச மாதிரியோ இல்ல நமக்கு தோணினா மாதிரியோ வாழ்ந்துடக்கூடாது. பகவானை சந்தோஷப்படுத்துறதா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் முக்கிய லட்சியமா இருக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் பகவான் சந்தோஷப்படுறானா, பகவான் சந்தோஷப்படுறானான்னு பார்த்துட்டே நம்ம செய்யணும். பகவானுடைய உகப்பு தான் முக்கியம், பகவானுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டே நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறோம். அப்ப எதெல்லாம் செஞ்சா பகவான் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நேர பகவானையும் பார்க்கல, அவனோட பழகவும் இல்லை. நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ணன் நம்ம சொல்றோமே தவிர, கிருஷ்ணன் நாமத்தை கேட்கிறோமே தவிர, கிருஷ்ணனுக்கு நம்ம எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நேரடியா நம்ம கிருஷ்ணனையும் பார்க்கல, கிருஷ்ணனோட பழகவும் இல்லை, அவனுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்ன்றது நமக்கு நேரடியா தெரியாது. ஆனா பகவானுக்கு எப்படியெல்லாம் நம்ம இருந்தா பிடிக்குமோ அதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரமும் எல்லாம் சம்ஸ்கிருதமாவே போயிடுது, வடமொழியிலேயே இருக்கு. அநேகமா புரியாத பாஷையில இருக்கக்கூடியதா இருக்கிறதுனால அப்ப எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அழகருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும்னா எப்படி நடந்துட்டா பிடிக்கும்னு தெரியலையே. சாஸ்திரம் சொல்றது என்னமோ உண்மைதான், நமக்கு தெரியலையே அப்படின்னுச்சே. இப்படி இருந்தியானா பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கிறத எடுத்து உனக்கு எது தகுமோ அதை பார்த்து, தகுதியை பார்த்து சொல்றவர் தான் ஆச்சாரியர். அதுக்கு நமக்கு ஒரு ஆச்சாரியன் அவசியம் தேவை.
ஆனா அந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் ரொம்ப சுலபமா இருக்கணும். கிட்டே நெருங்க முடியாதுன்னு இருந்துட்டாருன்னா அந்த ஆச்சாரியர் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம எதையும் போய் கேட்க முடியாது, வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டத்தையும் போய் கேட்டுக்க முடியாது, பகவான் அடையறதுக்கான வழியும் கேட்டுக்க முடியாது. அப்படின்னு தூரத்திலேயே அவருக்கும் நமக்கும் பழக்கம் இருந்ததானா அப்போ அந்த ஆச்சாரியரால நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரியன்றவர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுலபமா இருக்கணும், நம்மள்ட்ட சகஜமா பேசி பழகணும், தன்னுடைய காம்பீரியம் இருந்தாலும் காட்டக்கூடாது வெளியில, ரொம்ப சுலபரா பேசி பழகணும். இவ்வளவு சுலபமா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவருடைய ஞானத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், அனுஷ்டானத்தை பார்த்தா அதை விட ஆச்சரியமா இருக்கும், அவருடைய அனுபூதியை பார்த்தோம்னா அதை விட ஆச்சரியமா இருக்கும். எல்லாத்தையும் உயர்ந்தவரா இருந்து ஆனா ரொம்ப எளிமையா பேசி பழகிறவர் தான் ஆச்சாரியர். அப்படிதான் இருக்கணும். ஆச்சாரிய லட்சணமே அப்படிதான் சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் சுலபமா இருக்கணும். அதுல ந ஸ்வம் பரம் வீக்ஷதே அப்படின்னு சொல்றது போல இவாள்லாம் நம்மளை சேர்ந்தவா, நம்ம ஜாதி, நம்ம மொழி, நம்ம தேசம், நம்ம இனம் அப்படின்னு இவாள்லாம் நம்மளை சேர்ந்தவா, அவள்லாம் யாரோ அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது அந்த ஆச்சாரியன். யார் வந்தாலும் எல்லாருக்கும் அவ தகுதிக்கு ஏத்த மாதிரி எதை உபதேசம் பண்ணணுமோ அவள்கிட்ட பிரியமா உபதேசம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பகவானுடைய திருவடிக்கு அழைச்சின்னு போறவர் தான் ஆச்சாரியன். எல்லாத்தையும் சமநோக்கோட்ட பழகணும் ஆச்சாரியன்றவர், எளிமையா பழகணும், சுலபமா பழகணும். கிட்ட நெருங்கிறதுக்கே பயம்னு சொல்லிட்டு அப்புறமா நீ எந்த சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அவர்கிட்ட. அப்ப கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி இருக்கணும், ஆனா ரொம்ப உயர்ந்தவராகவும் இருக்கணும். அப்படின்னு இருந்தாதான் அப்பேற்பட்ட ஆச்சாரியர் ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும், பகவானையே பிரத்யட்சமா பார்க்கிறவரா இருக்கணும். நீ இதை செஞ்சியானா பகவானுக்கு பிடிக்கும்னு நமக்கு எடுத்து சொல்றவரா இருக்கணும். சகல சாஸ்திரத்துக்கும் சாரம் இதுதான் எடுத்து சொல்லக்கூடியவரா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல சுலபரா இருக்கணும். இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இப்படி இருக்கிறவா தான் ஆச்சாரியர்கள். அப்படிதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஒவ்வொருத்தருமே இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால்தான் பல ஜனங்களை கரையேற்ற முடிஞ்சது. சுலபமா கிராமம் கிராமமா போய் பத்தையா எல்லாரையும் நாராயணனுக்கு ஆளாக்கினரே அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் சொல்றது மாதிரி எல்லாரையும் நாராயணனுக்கு ஆட்படுத்தினார். அப்படின்னா எப்படி ஆட்படுத்த முடிஞ்சதுன்னா எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தா மட்டும் போராது, எல்லாருக்கிட்டையும் சுலபமா பேசி பழகி அன்போட பேசி பழகியே பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவரா பழகியிருக்கா. அப்படி இருந்திருக்க ஆச்சாரியர்கள்லாம். அப்பேற்பட்டதான ஆச்சாரியன் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை அவர் அனுஷ்டிச்சார்ன்றது இல்லாத நம்மளையும் அதுல அனுஷ்டிக்கும்படியா பண்றார். ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்மளே கண்கூடா பார்த்துட்டோமானாலே எவ்வளவு மாற்றம்ன்றது அப்புறமா தான் தெரியும். முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படியெல்லாம் இருக்கணும்னு வேற ஆசைப்பட்டோம், கடைசியில் இப்படி மாறிட்டோமே, நம்மளே இப்படி மாறிட்டோமே, எப்படி மாறினோம் தெரியலையே அப்படின்னு நம்மளே மூக்கில் விரல வைக்கும்படியா நம்மளை மாத்திருப்பார். ஆனா நம்ம மாறினது நமக்கே தெரியாதையே மாற்றங்கள் ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையே மாறி போயிடும், பழகிற விதமே மாறி போயிடும், முணுக்குன்னா வர கோபம் எங்க போச்சுன்னு தெரியாத போயிடும், கண்டத்திலேயே வச்சுட்டு இருந்த ஆசை எங்க போச்சுன்னு தெரியாத போயிடும், போட்டி பொறாமைகள் எங்க போச்சுன்னு தெரியாத போயிடும். எப்படின்னு ஒவ்வொன்றும் விலகி போயிடும் நம்மளை விட்டு. வேண்டாததுகள்லாம் விலகி எப்படி இருந்தா பகவான் சந்தோஷப்படுவானோ அப்படி நம்மளை ஆக்கிறவர் ஆச்சாரியர். அப்படின்னு நம்ம மாறுறதை வச்சுட்டே ஆச்சாரியரை கண்டுபிடிச்சுக்கலாம். அவர் எப்பேற்பட்டவர். நமக்கு ஒரு ஆச்சாரியர் கிடைச்சுட்டார், அவர் உத்தம ஆச்சாரியரா, மத்தியமமான ஆச்சாரியரா, அதமமான ஆச்சாரியரான்னு நீ கண்டுபிடிக்கணுமானா உனக்கு நாளுக்கு நாள் அனுபவம் ஏறிண்டே போச்சுன்னா அப்ப நீ அடைஞ்ச ஆச்சாரியன் உத்தமமான ஆச்சாரியன். அனுபவமும் ஏற்படல, பக்தியும் மேலிடல, அப்படியே கடக்கிறோம், கடந்தபடியே கடக்கிறோம் அப்படின்னா மத்தியமமான ஆச்சாரியர். நாளுக்கு நாள் நமக்கு இருக்கிறதும் போயிட்டு இருக்கு, கீழ் நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அதமமான ஆச்சாரியர். அப்ப ஆச்சாரியனை நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீ உன்னை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம். நீ எவ்வளவுக்குள்ள மேல போறியோ அது உன்னை மேல ஏத்துறது ஆச்சாரியன் தானே. நம்மளை கொண்டே நம்ம புரிஞ்சுக்கலாம், மேல மேல ஏறி போயிடலாம். இப்படி சொல்லிட்டோமானா இப்ப அடுத்தது நீ கீழே போறதெல்லாம் ஆச்சாரியன் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றம் ஆச்சாரியன் மேல நீ ஏறிடவும் முடியாது. ஏன் அப்படின்னா இன்னொன்னு, ஆச்சாரியன் சொல்ற பாதையில நீ ஒழுங்கா போயிட்டு இருக்கணும். போய் அப்படியே நீ மேல ஏறல கீழே தான் போறியானா அப்போ ஆச்சாரியன் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆச்சாரியன் சரியான பாதையை காட்டியும்
நம்ம தவறுதலா போயிட்டோமானா அப்ப ஆச்சாரியன் மேல தப்பு இல்லை, நம்ம பேர்ல தான் தப்பு அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். வியாக்கியானங்கள்ல இருக்கிறதுல இருந்து எடுத்து சொல்றேன், ரகசிய கிரந்தங்கள்ல இருக்கிறதுல இருந்து எடுத்து சொல்றேன். ரொம்ப ரகசியமான விஷயங்கள் இதெல்லாம். ஆனா உத்தமமான ஆச்சாரியன் எப்படி இருப்பார்னா, ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். இது சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வாக்கு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால். மணவாள மாமுனிகளை இப்படி சொல்லிட்டார். உனக்கு குரு கிடைக்கணுமான எப்படி இருக்கணும்னா, ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே நன்றாக உடையவனான ஒரு குருவா இருக்கணும். அப்படிப்பட்ட குருவனி அடைந்த கால், அப்படி இருக்கிற குருவனி அடைஞ்சியானாத்தான் அப்படிங்கிறாருங்க. அப்படி அடைஞ்சுட்டியானா அப்புறம் நீ வைகுண்டத்துக்காக பிரயாசப்பட வேண்டாம், வைகுண்டம் உன்னை தேடின்னு வந்துடும். உனக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொல்லியிருக்காரு இல்லையா. உன் உயிர் போயாச்சுன்னா நீ தன்னால வைகுந்தம் தான் போவ. வைகுந்தம் போறதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டாம், நீ முயற்சி எடுக்க வேண்டாம், வைகுந்தம் தன்னால கிடைச்சிடணும். எதனால கிடைக்கிறதுனா, உன் தகுதியை பார்த்து வைகுண்டம் இல்ல, உன் தகுதியை பார்த்து மோட்சம் இல்ல, ஆச்சாரியனுடையதான கிருபை, ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலேயே உனக்கு மோட்சம் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயம். தான் ஆச்சரியம். மிச்சம் எந்த சம்பிரதாயத்துக்கிட்ட நீ போனேனாலும் அவன் என்ன சொல்லுவானா, நீ எவ்வளவு தபசு பண்றியோ, அல்ல நீ எவ்வளவு ஜபம் பண்றியோ, நீ எவ்வளவு ஹோமம் பண்றியோ, நீ எவ்வளவு விரதம் இருக்கியோ, உன் தகுதியை பார்த்துதான் மோட்சம் அப்படின்னு மத்தவா சொல்லுவா. ஆனா நம்ம ராமானுஜருடைய சம்பிரதாயத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, உன் தகுதியை பார்க்கறதாவே இல்லை. பின் என்னன்னா, உங்க ஆச்சாரியன் யார், அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்துட்டு ஆச்சாரியனோட சம்பந்தம் பட்டுட்டோம்னாலே, உத்தம ஆச்சாரியன் உனக்கு கிடைச்சாச்சுனாலே அதை கொண்டே நீ வைகுண்டம் போயிடலாம். எதை போல அப்படின்னா, ஒரு ட்ரெயின் போறது, ட்ரெயின்ல இன்ஜின்ல தான் அதுக்கு வேண்டியதான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோ அல்லது அதுக்கு வேண்டியதான டீசல் போட்டோ அந்த மோட்டார் இயங்கி சுக்குபுக்கு சுக்குபுக்குன்னு ஓடும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் அதோட தொத்தின்னு இருக்கே, அத்தனை கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஜின் கிடையாது, அது சும்மா டப்பா தான். அதுக்கு பேரே டப்பான்னு தானே பேரு, கம்பார்ட்மெண்ட்ன்றோம். ஒவ்வொன்றும் ஒரு டப்பா தான். அதுலலாம் இன்ஜின் கிடையாது, மோட்டார் கிடையாது, அதுக்கு ஒரு டீசல் கிடையாது, அதுக்கு ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் வேணுன்றது இல்லை. முதல்ல இருக்கிறது தான். அது கரெக்டா டெல்லிக்கு போச்சுன்னா அதோட தொத்தின்னு இருக்கிற எத்தனை கம்பார்ட்மெண்ட், 50 கம்பார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனையும் போய் சேர்ந்துடும் டெல்லிக்கு. எதனால போச்சு, அதுலாம் இன்ஜினே இல்லையா, எப்படி போச்சு அப்படின்னா அதை பிடிச்சிட்டு இருந்தது இல்லையா, அதனால போச்சு. அத மாதிரி நம்ம குரு பரம்பரையில வந்த ஆச்சாரியனை பிடிச்சுனுட்டியானா நம்ம வெறும் டப்பாவா, காலி டப்பாவா இருந்தா கூட நம்மளும் டெல்லி போய் சேர்ந்துருவோம், வைகுண்டம் போய் சேர்ந்துருவோம். இதுதான் நம்ம சம்பிரதாயம். ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு ஏற்றம். எதனால ராமானுஜருக்கு பெருமைனா அப்படி சொல்றார் ராமானுஜர். நீ பெருமாளை கண்டியாடா, பெருமாளை பார்த்திருக்கியா, பார்க்கல. சாஸ்திரம் தெரியுமா, தெரியல. சாஸ்திரம் படிச்சவனா இருந்தா கூட சாரம் தெரியுமானா தெரியாது. எப்படி போவ நீ வைகுண்டம்? குருட காட்டுல நடந்து போறான்னா தனி ஒருவனாவும் போறான், குருடனாவும் இருக்கான், காட்டுப்பாதை பயங்கரமா இருக்கு, எப்படி போவ? கோனபதாவே பாட்ட குரு பின கோனபதாவே பாட்ட. கபீர்தாசர் முஸ்லீமா பிறந்துட்டு இந்த பாட்டை பாடுறார். யாருடா போக முடியும் பயங்கரமான இந்த காட்டுல? குரு இல்லாத எவன் போக முடியும் தனித்து? நானே போறேன், எனக்கே பெருமாளை தெரியும், நானே போறேன்னு சொன்னியானா போயிட முடியாது. ஏன்னா பெருமாள் திருவடியை பிடிச்சவன் கூட ஒரு கால் மாயையில முழுகினாலும் முழுகிடுவானோ என்னமோ, ஆச்சாரியனை பிடிச்சவன் ஒரு காலும் மாயையில முழுக மாட்டான். கண்டிப்பா வைகுந்தம் தரும், வைகுண்டம் தான் போய் சேருவான். ஏன்னா ஆச்சாரியனை பிடிச்சு விட்டான் பாரு. ஆச்சாரியனுக்கு வைகுண்டம் இல்லைன்னு பெருமாளாலேயே பண்ண முடியாது. அதனாலேயே அவன் திருவடியை பிடிச்சவா எல்லாருக்கும் வைகுண்டம் தான். அப்படிங்கிறதுனால ஆச்சாரிய சம்பந்தத்தினால மாத்திரம் நமக்கெல்லாம் வைகுண்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்லச்சவும் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு இருக்கார். ஸ்ரோத்ரியன் அப்படின்னு சொன்னா சகல சாஸ்திரமும் தெரிஞ்சவரா இருக்கணும். பிரம்மனிஷ்டம் அப்படின்னா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனையே ஆசிரியிச்சு வேற யாரையும் ஆசிரிக்காத தன் இதராணி திருநாயமேனே, மிச்சவைகள்லாம் திருநாதபி சுனீச்சேன அப்படின்னு புல்லுக்கு சமமாக மிச்சதெல்லாம் நினைச்சிட்டு தன்னையும் நீச்சன் அடியேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பகவான் கிட்ட நெருங்கிறவன். அப்ப அப்பேற்பட்ட ஆச்சாரியன் ஞானமும் இருக்கு, அனுஷ்டானமும் இருக்கு, பரமாத்மாவையே ஆசிரிச்சவனா இருக்கார், சமதமாதி கல்யாண குணங்கள் இருக்கு, முக்கியமா பொறுமையோட இருக்கார், கோபதாபங்கள் அற்றவரா இருக்கார்,
எல்லாத்தையும் ஜெயிச்சவரா இருக்கார். ஜித விஷயிகணம் தீர்க்கபந்தும், நமக்கு ரொம்ப நாள் உறவு, கொஞ்ச நாள் உறவு தான் மற்றவாளோட. ஆச்சாரியனுக்கு நமக்கு இருக்கிற உறவு வைகுண்ட பர்யந்தம். நீ வைகுண்டம் போயிட்டாக்கா அப்புறம் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ற அப்படின்னு சொன்னியானா நீ சாமானியன். வைகுந்தம் போயாச்சுன்னா அங்க போய் யாருக்கு நீ சேவை பண்ண போறேன்னா ஆச்சாரியனுக்கு சேவை பண்றதுக்காக தான் வைகுந்தம். அதுதான் நம்மளுடைய தசாஸ்வ பத்திரிகை எல்லாம் ஒருத்தர் போயிட்டாளானா 10ஆம் நாள் பத்திரிகை போடுவா. 10ஆம் நாள் நடக்கிறது, 11ஆம் நாள் நடக்கிறது, 12ஆம் நாள் நடக்கிறது எல்லாத்தையும் எழுதுவா. அதுல அந்த தசாஸ்வ பத்திரிகையில காலமானார், மரணமடைந்தார், இயற்கை எய்தினார், இயற்கை நிலை அடைந்தார், இதெல்லாம் போய் அமரரானார், சொர்க்கம் அடைந்தார், இந்திர பதவி அடைந்தார், அதுவும் போய் வைகுண்டம் அடைந்தார், அதுவும் போட மாட்டார். வேற என்ன போடுவேன்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தான் பத்திரிகை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் போடுற வழக்கம். ஒரு ஜீவன் போயாச்சுன்னா எல்லாருக்கும் பத்திரிகை போடுவா, ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தான் போடுவா. ஏன்னா நீ வைகுண்டம் போனாலும் உனக்கு ஆச்சாரியன் தான், அடைய வேண்டிய லட்சியம் ஆச்சாரியம் தான். வைகுண்டம் போயிட்டு அங்க போய் நாராயணன் அடையிறேன்னு சொன்னியானா இன்னும் உனக்கு வைஷ்ணவ லட்சணமே வரல. வைகுண்டம் போனாலும் அங்க யாரை நீ அடைய போறாய்னா விஷ்ணு அடைய போறது இல்லை, என்னுடைய ஆச்சாரியன் வைகுண்டத்தில் இருக்கார், அவருக்கு போய் தொண்டு செய்யறதுக்காக தான் போறேன். இங்க இருக்கச்சேவும் ஆச்சாரியனுக்கு தொண்டு தான், வைகுண்டம் போயிட்டாலும் ஆச்சாரியனுக்கு தொண்டு தான். ஆச்சாரிய கைங்கரியம் தான் முக்கியம், அதுதான் ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு சகல சாஸ்திரமும் சொல்றது. அதனால ஆச்சாரியனை அடையறதுக்காக தான் வைகுந்தமும் போறோம், நாராயணன் அடையறதுக்காக இல்லை. அந்த ஆச்சாரியனோட நம்மளை சேர்த்து வைக்கிறவன் யார்னா அழகர். அழகருடைய வேலை என்னன்னா உத்தம ஆச்சாரியனோட நம்மளை சேர்த்து வைக்கிறார். அதுதான் நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைன்றது இங்க எதிரானா சுவாபதேச வியாக்கியானங்கள்ல ஆச்சாரியன் முடிச்சுட்டா. நாராயணனே தருவான். எதை தருவான்னா ஆச்சாரியனை தருவான். யாருக்கு தருவான்னா நமக்கு ஆச்சாரியன் வேணும்னு யார் விரும்புறாளோ அப்பேற்பட்ட நமக்கே பறை தருவான். அப்படின்றதுனால உத்தமமான ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறதும் பகவான் தான் சேர்த்து விடுறார். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் எப்படி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த வரன் அப்படின்னு சேர்க்கறதுன்றது ஜன்மாவுடைய கர்மாவை பொறுத்து அமையறதோ, ஜாதகத்தை பொறுத்து அமையறதோ, அத மாதிரி இந்த ஜீவனுக்கு இன்ன ஆச்சாரியர் அப்படின்னு அமையறதும் ஜன்மாந்திர சுகிருதத்தை பொறுத்து இருக்கு. நமக்கா கிடைச்சிடாது. ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிடலாமே, கிடைக்க மாட்டேங்கிறத. ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், ஒரு குருநாதரோட சம்பந்தம்ன்றது கோட்டியில ஒத்தன் வந்து சம்பந்தப்படுறான் திருவடியில். அதுக்கு என்னன்னா அவ்வளவு பாக்கியமானோ, பாக்கிய விசேஷம் இல்லாதவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது சொல்ல போனா. அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சாரிய குரு பரம்பரையில வந்த ஆச்சாரியனா இருக்கணும். திடீர்னு தோன்றிவிட்டார் அப்படின்ற ஆச்சாரியனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விது அப்படின்னு பகவத்கீதையில பகவானே சொல்றார். பரம்பரையில வந்த ஒரு ஆச்சாரியனா இருக்கணும், அப்பேற்பட்ட ஞானம் அனுஷ்டானம் உடையவரா இருக்கணும். நம்ம எந்த சாஸ்திரத்திலிருந்து எந்த சந்தேகங்களை கேட்டாலும் தெளிவா சொல்றவரா இருக்கணும். நமக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குறவரா இருக்கணும். பகவான்கிட்ட மேலும் மேலும் திடமான விசுவாசத்தை உண்டாக்குறவரா இருக்கணும். அவரை பார்க்கச்சேவே இல்லை, அவரை நினைக்கச்சேவே நமக்கு பகவத் சிந்தனம் தன்னால வரும்படியான ஒரு குருநாதரா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நமக்கு பகவான் மடியிலேயே கொண்டு போய் வைகுண்டத்துல உட்கார வைக்கிறவரா இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா கடைசியில வைகுண்டத்துல போனாலும் அடைய வேண்டிய லட்சியமாகவும் இருக்கணும். இவர் தான் அடைய வேண்டிய லட்சியமாகவும் இருக்கணும். இவ்வளவு தகுதி உடைய ஒரு குருவை அடைந்த கால், அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிட்டாரனா அவர்வா நிர்பரோ நிர்பயோஸ்மி. அவரா நமக்கு பயமும் கிடையாது, பாரமும் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஆச்சாரியன் இருக்காரு பார்த்துக்கிறார், நம்ம குரு இருக்காரு பார்த்துக்கிறார், நமக்கு என்ன கவலை அப்படின்னு நிம்மதியா இருந்துடலாம். ஆச்சாரியன் இருக்கார் பார்த்துக்கிறார் அப்படின்னு வைகுந்தத்துக்காகவும் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய கஷ்டம் இல்லை, இகலோக வாழ்க்கைக்காகவும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியன் குருநாதர் பார்த்து நம்மளை எப்படி வைக்கிறாரோ அப்படி நாம் இருப்போம் அப்படின்னு நிம்மதியா இருந்துடலாம். அப்படிதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் இருந்து காண்பிச்சா. இப்ப ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை முடிச்ச நமக்கு இப்ப அடுத்தது சுவாமி ராமானுஜர் தலையான ஆச்சாரியர், சம்பிரதாய பிரவர்த்தகர், ஸ்ரீ பாஷ்யகாரர், எதிராஜர் அப்படின்லாம் பல திருநாமங்கள் கொண்டதான சுவாமி ராமானுஜருடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறோம். எடுத்தெடுப்பிலே ராமானுஜர்னு ஆரம்பிக்கவும் முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி நம்மாழ்வாருக்கு அப்புறமா, ஆழ்வார்களுக்கு அப்புறமா சில ஆச்சாரியர்கள் வந்தா அதுக்கு அப்புறமா தான் ராமானுஜர் வர. அப்ப ராமானுஜருடைய சரித்திரத்துக்கு முன்னாடி சில ஆச்சாரியர்கள், குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை சொல்லிட்டு தான் நம்ம ராமானுஜர் சரித்திரத்துக்கே வர முடியும். அப்பதான் புரியும்.
சுவாமி நம்மாழ்வாருடைய சிஷ்யர் சுவாமி நாதமுனிகள். சுவாமி நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். அவருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். அவருடைய சிஷ்யர் ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருக்கு சிஷ்யர் பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகளுக்கு சிஷ்யர் தான் ராமானுஜர் அப்படின்னு வரார். இப்போ முன்னாடி இவ்வளவு ஆச்சாரியர்கள் இருக்கா, அவளை பத்தி தெரிஞ்சுக்காத நேர ராமானுஜர் அப்படின்னு வந்தோமானா ஒன்றும் புரியாது. அதுல முதல்ல சுவாமி நாதமுனிகள் அப்படின்றவர் தான் குரு பரம்பரையில ஆழ்வார்களுக்கு அப்புறமா வந்த முதல் ஆச்சாரியர். ஆழ்வார்களுடைய காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ராமானுஜருடைய காலம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. 1000 வருஷம் ஆப்போர், 1000 வருஷம் கூட ஆகலை இன்னும். 1000 வருஷம் 2017 தான் 1000வது வருஷம் பூர்த்தியாகுது சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி. அப்பேற்பட்டதான சுவாமி ராமானுஜர் 993 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணார் பூலோகத்துல. அதுக்கு முன்னாடியே இருந்த சில ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை சொல்லிட்டு தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. அதுல முதல்ல பூமியில யார் குரு அப்படின்னா, முதல்ல பூமியில வந்த ஆச்சாரியர் குரு பரம்பரையில சுவாமி நம்மாழ்வார். அதெல்லாம் நம்மாழ்வாரை சொல்லச்சவே ஆதி குருவாய் புவியில் அவதரித்தான் வாழியே அப்படின்னு வாழி திருநாமத்தை சொல்றோம். ஆதி குருவா பூமியில வந்தவர் அவர்தான். நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியர் யாருன்னா விஸ்வக்சேனர், வைகுண்டத்திலே இருக்கிறவர் விஸ்வக்சேனர். அவருக்கும் குரு யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கும் குரு யாருன்னா நாராயணன். அப்படிங்கிறதுனால தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அப்படின்னு நம்ம குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது லக்ஷ்மிநாதன் ஆரம்பிக்கிறது. அப்ப முதல் குரு வைகுண்டத்தில் எடுத்தா நாராயணன். பூமியில முதல் குரு யாருடானா ஆதி குருவாய் புவியில் இந்த பூமியில முதல் குரு யாருன்னா நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய சரித்திரம் மிச்ச எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வார் உள்ள அடக்கம். இதெல்லாம் முன்னாடியே ஆழ்வார்கள் சரித்திரம் சொல்லச்சவே விஸ்தாரமா சொல்லிவிட்டேன். அதுல நம்மாழ்வாருக்கு சிரசா இருக்கிறவர் பொய்கி ஆழ்வார், 2 கண்களா இருக்கிறவர் பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு வரிசையா நம்மாழ்வார் உள்ளே மிச்ச 11 ஆழ்வார்களும் அடக்கம். அதுதான் ஒரே ஸ்லோகத்துல சொல்றோம். பூதம் சரஸ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகானு பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு நித்தியம் நம்ம சொல்றோம். இத பராங்குசன் அப்படின்னு பேர் நம்மாழ்வாருக்கு. இந்த நம்மாழ்வார் உள்ளே மிச்ச எல்லா ஆழ்வார்களும் அடக்கம். எல்லா ஆழ்வார்களுக்கும் மூலமானவர் சுவாமி நம்மாழ்வார்னு சொல்றோம். நம்மாழ்வார் முதல் குரு அப்படின்னு சொல்லிட்டா அந்த நம்மாழ்வாருக்கு அடுத்து 2500 வருஷங்களுக்கு அப்புறமா குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. நம்மாழ்வார் காலத்துக்கு அப்புறமா 2500 வருஷங்கள் ஓடி போயிடுறது. அதுக்கப்புறமா தான் குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி சுவாமி நாதமுனிகள்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்தது நம்மாழ்வாருக்கு அடுத்ததான சம்பிரதாய குரு சுவாமி நாதமுனிகள் அப்படின்னு திருநாமம். அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம் நமோ அச்சிந்த்யாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்ய ராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு சுவாமி நாதமுனிகளுக்கு தனியன், அதாவது தியான ஸ்லோகம். நாதமுனிகள் எப்பேற்பட்டவர்னா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்ய ராசையே. நாதமுனிகளுக்கு இருக்கக்கூடிய ஞானமோ வைராக்கியமோ எப்படி இருக்குடான்னா நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஞானமும் வைராக்கியமும் உடையவர். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளவு ஞானம் இவ்வளவு வைராக்கியம் உடையவர் உலகத்தில் ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு சிந்தனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவில் இருப்பாராம். அவருடைய சரித்திரம் இப்ப சொல்ல போறோம். அதுலயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவர் இருந்தார், எவ்வளவு வைராக்கியசாலியா இருந்தார், எப்பேற்பட்ட ஞானியா இருந்தார். அற்புதமான ஞான வைராக்கியம், நம்மளால சிந்தனை பண்ண முடியாத ஞான வைராக்கியம், அற்புதமான ஞான வைராக்கியம். இது அத்தனையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார்னா அக்லிஷ்ட, துளி கூட கிளேசமே இல்ல, சிரமப்படாத ஞானம் வைராக்கியம் அவருக்கு வந்துருத்து. தன்னால எதனால அவருக்கு அப்படி வந்தது அப்படின்னா அது காரணம் அவருடைய ஆச்சாரியர் அப்பேற்பட்டவர் யாருன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கே நேரடியான சிஷ்யர் நாதமுனிகள் அப்படின்னு ஆயிட்டதுனால நம்மாழ்வாருடைய சிஷ்யர் எப்படி இருப்பார்னா அவர் ஒரு நம்மாழ்வாரா தானே இருப்பார். குரு எவ்வளமோ அப்படிதானே சிஷ்யன், சிஷ்யனும் உத்தம சிஷ்யன், குருவும் உத்தம குரு எப்படி இருக்கும் அவ 2 பேருடையது நரநாராயணர்கள் போல சொல்லலாம். அப்படின்னா இருந்திருக்கா. அதனால சுவாமி நாதமுனிகளை பத்தி சொன்னா நாத முனையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நாதமுனிகளே ஒரு பெரிய பக்தி கடலாம்.
அந்த கடலுடைய ஆழம் அகலம் நீளம் ஒன்றுத்தையுமே யாராலையும் அளக்க முடியாதான், அகாதம்னு சொல்லிவிட்டார். ஆழங்காண முடியாத பக்தி ஆகிய சாகரம் நாதமுனிகள் அப்படி இருந்திருக்கார். பரம பிரேம பக்தர். சும்மா பக்தி பக்தின்னு பக்தி யோகத்தில் இருக்கிறவர் இல்ல, பிரேம பக்தர். பகவான்கிட்ட பற்றுடை அடியவர்க்கு எளியவன் நம்மாழ்வார் சொன்னது போல பிரேம பக்தி உடையவரா இருந்தார். அப்பேற்பட்டதான அகாத பக்தி சிந்தவே ஆழங்காண முடியாத பக்தி கடலா இருந்திருக்கார் நாதமுனிகள் அப்படின்னு. அப்பேற்பட்ட சுவாமி நாதமுனிகள்டேருந்து தான் முதல் குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது இல்லையா, அவருடைய சரித்திரம். சுவாமி நாதமுனிகள் எங்க அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவாளே, அந்த சோழ நாட்டுல மாயவரத்திலேருந்து போனோமானா பக்கத்திலேயே காட்டுமன்னார் கோவில் அப்படின்னு ஒரு இடம். காட்டுமன்னார் கோவில் தெரியாத தமிழன் ஒருத்தன் இருந்தானா அவன் பூமியில வாழறதே வியர்த்தமா, வேஸ்டா. அப்பேற்பட்டது இந்த காட்டுமன்னார் கோவில். ஏன்னா 74 கணவாய்கள் கொண்ட பெரிய, உலகத்திலே பெரிய ஏரி, ஆசியாவிலே பெரிய ஏரி திருநாராயணத்தான் ஏரி அப்படின்னு சொல்லுவா. அந்த திருநாராயணத்தான் ஏரி அப்படிங்கிறது வீரநாராயணத்தான் ஏரின்னு பேர். இதுக்கு இப்பெல்லாம் அதுக்கு வீராணத்தான் ஏரின்னு சொல்றா. வீரநாராயணத்தான் ஏரி. அங்க இந்த காட்டுமன்னார் கோவில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் வீரநாராயண பெருமாள்னு பேர். அந்த வீரநாராயண பெருமாள் கோவில் பக்கத்துல இருக்கிற ஏரியா இருக்கிறதுனால வீரநாராயணத்தான் ஏரின்னு பெரிய ஏரி. பார்த்தா கடல் மாதிரி இருக்கும், சமுத்திரமோன்னு தோணும். அவ்வளோ பெரிய ஏரியை பார்க்கவே முடியாது. ஆசியாவிலே பெரிய ஏரின்னு சொல்றோம். 74 கணவாய்கள் உண்டு. அது வழியா தான் பயிருக்கு வேண்டியதான ஜலம் போறது. காவேரியிலேருந்து போற ஜலமோ இந்த ஏரியிலேருந்து போற ஜலமோ எல்லாம் அப்படிதான் போறது. அப்பேற்பட்ட 74 கணவாய்கள் கொண்ட பெரிய பிரம்மாண்டமான ஏரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வீரநாராயண பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேர். பெரிய அக்ரஹாரம், சகல சாஸ்திரம் 4 வேதமும் படிச்ச சதுர்வேதிகள், 3 வேதம் படிச்ச திரிவேதிகள், 2 வேதம் படிச்ச திவேதிகள், ஒரே வேதம் படிச்சவா, இப்படி பல தரப்பட்டவர்கள் பிராமணர்கள் இருந்து நித்திய அக்னிஹோத்திரம் முதலியதான அக்னி காரியங்களை பண்ணு, யஜ்ஞ யாகாதி கிரியைகளை பண்ணு, வேத பாராயணம் பண்ணிட்டு ஜபமும் தபமுமே வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கிற பவித்திரமான பிராமணர்கள்லாம் இருக்கக்கூடியதான அக்ரஹாரம். அதுல பூர்வசிக்க சோழியர்கள் அப்படின்னு சொல்லுவா. பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்துல சேர்ந்தவர் ஈஸ்வர முனி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் காட்டுமன்னார் கோவில்ல. அந்த ஈஸ்வர முனி அப்படிங்கிறவருக்கு குமாரரா தான் சுவாமி நாதமுனிகள் அவதாரம் பண்றார். அஸ்தி பிரசஸ்தா கனகாபிதாயாம் கஷ்டித்யட்டி தடீசீம் நிகவேரஜாயாம் ஸ்ரீவீர நாராயண நாமதேயாம் கிராமஸ்ருதி கிராம விதாம் நிவாசா. அங்க கிராமம் எப்பேற்பட்ட கிராமம்னா ஸ்ருதி கிராம விதாம் நிவாசா. சகல வேதங்களும் கரகண்டதான மகா பெரியோர்கள்லாம் வாசம் பண்ணக்கூடிய கிராமம். வீரநாராயண பெருமாள் நித்திய வாசம் பண்ணக்கூடிய கிராமம். அப்பேற்பட்டதான ஒரு கிராமம் காவேரி தீரத்துல காட்டுமன்னார் கோவில். அதுல ஈஸ்வர பட்டர் அப்படிங்கிறவர் ஜேஷ்ட குலம் அப்படிங்கிற சொட்டை குலத்துல இந்த ஈஸ்வர பட்டருக்கு குமாரராக சுவாமி நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். கலியுகத்துல தோன்றி 3224வது வருஷம் இவர் தோன்றினார். கலியுகம் தோன்றி 3224. இப்ப கலியுகம் தோன்றி 5100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோம்னா 1800 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியறது இந்த சரித்திரத்தை பார்த்தா. இவர் அவதாரம் பண்ணது ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்துல இவர் அவதாரம். அனுஷம்ன்றது அனுராதா நட்சத்திரம். ஏற்கனவே பிருந்தாவனத்துல ராதை அவதாரம் பண்ணது அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். அதனாலதான் அவளுக்கு அனுராதானே பேர் வச்சு ராதே ராதேன்னு கூப்பிடுறா. தாயாரே அவதாரம் பண்ணது அனுஷ நட்சத்திரம். அதே அனுஷ நட்சத்திரத்துல தான் இங்க இவரும் அவதாரம் பண்ணார். சோமகிருத்து வருஷத்துல ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி திதி புதன்கிழமை. அதுல சுவாமி நாதமுனிகள் அவதாரம் பண்ணார். ஜேஷ்டா மாசே து அனுராதே ஜாதம் நாதமுனிம்பதே யஸ் ஸ்ரீ சடாரேகே சுதவான் பிரபந்தம் அகிலம் குரோஹோ. இவர் அவதாரம் பண்ண தினத்தை வாழி திருநாமத்தில் சொல்லச்சவே ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே அப்படின்னு நாதமுனிகளுக்கு திருநாம், வாழி திருநாம். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே வைகுண்டத்திலிருந்தே வந்தவா. அதுதான் ஒரு ஆச்சரியம்.
எந்த குரு பரம்பரையிலும் இப்படி அமைஞ்சுதான்னு தெரியல. சில குரு பரம்பரையில அமைஞ்சிருக்கலாம். அவெல்லாம் தேவர்களுடைய அம்சமாவே வந்து பிறந்த குரு பரம்பரை உண்டு. ரிஷிகளே வந்து பிறந்த குரு பரம்பரை உண்டு. சாட்சாத் வைகுண்டத்திலேருந்தே வந்து பிறந்த குரு பரம்பரைன்னு எடுத்தா நம்ம ராமானுஜ சம்பிரதாயம் தான். ஆச்சரியம் அதுல. ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருமே வைகுண்டத்திலேருந்தே வந்தவாதான். பொய்கியார், பூதத்தார், பேயாழ்வார் 3 பேருமே பகவானுடைய ஆயுதங்கள்ல, பஞ்சாயுதங்கள்ல பகவானுடைய சங்கனுடைய அவதாரம், பகவானுடையதான கத்தியினுடைய அவதாரம், பகவான் கையில் இருக்கிற கதையினுடைய அவதாரம். இவாதான் 3 ஆழ்வார்கள்னு சொல்லிவிட்டோம். பகவான் கையில் இருக்கிற வில் இருக்கே அதுதான் திருமங்கை ஆழ்வார். பகவான் கையில் இருக்கிற சக்கரமே, சக்கரத்தாழ்வாரே திருமைசை ஆழ்வார். ஸ்வயம் பகவானே நம்மாழ்வார். அதுல பகவானுடையதான பார்ஷதர்கள்ல கஜமுகர் அப்படிங்கிறவரே மதுரகவி ஆழ்வார். அதுக்கடுத்து சாட்சாத் கருடாழ்வார் இருக்காரே வாகனமா, கருடனே பெரிய ஆழ்வார். பகவானுடைய மார்பில் இருக்கக்கூடியதான ஸ்ரீவத்சம்ன்ற மச்சம் இருக்கே அதுவே திருப்பான ஆழ்வார். பகவானுடைய மார்பில் கௌஸ்துபம்ன்ற மணி இருக்கே அதுவே குலசேகர ஆழ்வார். பகவானுடைய கழுத்துல விளங்குறதான வைஜெயந்தி மாலை இருக்கே அந்த மாலையே தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஸ்வயம் பூமி பிராட்டியே ஆண்டாள். எல்லாம் வைகுண்டத்திலேருந்து பத்தையா இறங்கிட்டான். 12 பேரும் வைகுண்டத்திலேருந்து இறங்கினவா அப்படின்னு சொன்னா இதுவே பெரிய விஷயம். வைகுண்டத்தை விட்டு இப்படி ஒரு அவதாரங்களா? அபிநவ தசாவதாரம் போலே அப்படின்னு சொல்லுவா குரு பரம்பரையில. முன்னாடி பகவான் மத்ஸ்யம் கூர்மம் வராகம்னு 10 அவதாரம் எடுத்தது மாதிரி கலியுகத்துல இது ஒரு 10 அவதாரம், 10 ஆழ்வார்களும் அப்படி வந்து அவதாரம் பண்ணா. அதோட முடிஞ்சா பரவாயில்ல. பின்னாடி அதுக்கு அடுத்து வர ஆச்சாரியர்கள்லாம் நாதமுனிகள்ல இருந்து சுவாமி மணவாள மாமுனிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வைகுண்டத்திலேருந்து வந்தவா. அதுல இப்ப சொல்ற நாதமுனிகள் அப்படிங்கிறவர் யாருன்னா விஸ்வக்சேனருடையதான சிஷ்யர் கஜானனர் அப்படின்னு ஒருத்தர் வைகுண்டத்துல. அந்த கஜானனருடைய அவதாரம் தான் இந்த நாதமுனிகள். சாட்சாது கஜானனர் அப்படிங்கிறவருக்கு கஜமுகர்னு பேர். தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெருமாள் கோயில் எல்லாம் பிள்ளையார் இருக்காராக்கும் நினைச்சிடாதீங்க. ஒரு ஓரமா சன்னதி இருக்கும், பிள்ளையார் போல முகம் இருக்கும், யானை முகமா. ஆனா திருமண் காப்பு விட்டு விட்டுருப்பா, நாமம் விட்டு விட்டுருப்பா. என்ன பிள்ளையாருக்கு நாமம் போட்டா பெருமாள் கோயில் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த பிள்ளையார் பார்வதி பிள்ளையான பிள்ளையார் வேற, விநாயகர் வேற. இவர் கஜானனர்னு பேரு. வைகுண்டத்திலேயே தும்பிக்கை ஆழ்வார் கஜமுகத்தோட, யானை முகத்தோட இருக்கார். 2 பெரிய தந்தம், வாழ்ப்பான தந்தம் உண்டு. யஸ்யத் விரத வக்ராத்யா பார்ஷத்யா பரசதம் விக்னம் நிக்னம் தி சததம் விஸ்வக்சேனம் தமாஷேன்னு சொல்லச்சே விஸ்வக்சேனருடைய சிஷ்யரான இந்த தும்பிக்கை ஆழ்வாருக்கு 2 தந்தம் இருக்கும். அந்த பிள்ளையார் இருக்காரே அவருக்கு 1.5 தந்தம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு தந்தத்தை முறிச்சு தானே மகாபாரதம் எழுதிவிட்டார். அதான் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகேன்னு அவருக்கு ஸ்லோகம். அவர் ஏகதந்தம் தான் உண்டு. தந்தம்னா பெரிய பல்லு. ஒரு தந்தம் உடையவர் அவர். இவருக்கு 2 தந்தமும் உண்டு. தும்பிக்கை ஆழ்வார் வேற. இந்த தும்பிக்கை ஆழ்வார தான் கஜானனர் அப்படின்னு சொல்லுவா. அந்த கஜானனருடைய அவதாரம் தான் சுவாமி நாதமுனிகள். தஸ்மாதபூன் நாதமுனிகி ச விஸ்வக்சேனாத்ய பிருத்யேப முகாம்சஜோயம் யத் கான வித்யா விஜிதோ கிரியேவ விபாண்டவம் தாம் ஆஸ்னுத நாரதோபி அப்படின்னு திவ்யசூரி சரித்திரம் சொல்றது. நாதமுனிகளுடைய நாதமுனி யாருன்னா விஸ்வக்சேனருடைய சிஷ்யரான கஜமுகருடைய அவதாரம் அப்படின்னும். கான வித்யில ஒரு சந்தர்ப்பம் நாரதரையே ஜெயிச்சிருக்கார். நாரதர் தானே சங்கீதத்துக்கே குரு. நாரதர்கிட்டயே சங்கீதத்துல ஜெயிச்சவர் நாதமுனிகள். அவர் சுரரிஷி, இவர் பூமியில ஒரு ஆச்சாரியர். இருந்த போதிலும் கான வித்யில ஜெயிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகமே சொல்றது. அந்த அளவுக்கு கானமும் தெரியும், நாட்டியமும் தெரியும். அதான் இசையும் தெரியும், நாட்டியமும் தெரியும், எல்லா கலையும் தெரியும். பொதுவா பூர்வாச்சாரியர்களுக்கு தெரியாத கலையே வர. அவ நினைச்சானா அவ நாட்டியம் ஆரம்பிச்சிருவா, அவ நினைச்சானா அவ கீர்த்தனம் பாட ஆரம்பிச்சிருவா. எல்லாம் அவளுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். ஏன் வருதுன்னா வைகுண்டத்திலேருந்து வந்த அவளுக்கு சொல்லிட்டு வரணும்னா ஏதாவது சகல சாஸ்திரமும் சகல கலைகளும் அவளுக்கே வந்துடும். அப்பேற்பட்ட சுவாமி நாதமுனிகள் அவதாரம் பண்ணி அவ அப்பா ஈஸ்வர முனி அவருக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்து வச்சு 7வது வயசுக்கு பூணல் போட்டு வச்சு, அதோடு இல்லாத பூணல் போட்டதோடு இல்லாத பரம்பரையா லப்தமான சங்கு சக்கர முத்ராதாரணங்களை பண்ணி வச்சு
பரம வைஷ்ணவராக பரம்பரை எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கின்னு பரம்பரையா வைஷ்ணவ பரம்பரை சங்கு சக்கர முத்ராதாரணங்கள்லாம் ஆகி அப்பா கிட்டேயே சாஸ்திரங்கள்லாம் படிச்சார், வேதங்கள்லாம் படிச்சார். அந்த அக்ரஹாரத்தில் எல்லாருமே வேதம் படிச்சவாதான்னுச்சு. இவ அப்பா ஈஸ்வர முனியும் பெரிய முனிவரா இருந்திருக்கார். இவ பரம்பரைக்கே முனின்னு தான் பேர் வரும். இவ அப்பா ஈஸ்வர முனி, இவருக்கு நாத முனி, இவருடைய பிள்ளைக்கு ஈஸ்வர முனி, அவருக்கு புள்ள யாமுன முனி. அவர் தான் ஆளவந்தாருக்கு யாமுன முனின்னு பேரு. பட்டப்பேரி வாழ்க்கெல்லாம் முனினே வரும். அப்படி முனிவர்களாகவே இருந்திருக்கா, பகவத் தியான பாராயணர்களாகவே இருந்திருக்கா. அப்பேற்பட்டதான நாதமுனிகளுக்கு அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் செஞ்சு வச்சு வேதங்களோ சம்ஸ்கிருத பாடங்கள், காவியம், நாடகம், அலங்காரம் போன்ற சாஸ்திரங்களையும் சொல்லி வச்சிருக்காரு அப்பா. படிச்சு முடிச்சாச்சுனாலே பொண்ணை கொடுத்துருவா. அந்த காலத்துலாம் கல்யாணம் ஆயிடும். இந்த காலம் மாதிரிலாம் அப்புறமா செட்டில் ஆகணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கணும். அவன் 1 லட்சமாவது மாசத்துல சம்பாதிக்கணும், ஒரு மாசமும் 1 லட்சமாவது சம்பாதிச்சாதான் பொண்ணை கொடுப்பேன் இப்படிங்கிற காலம்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வேதம் படிச்சாச்சுனாலே உடனே கொடுத்துருவா பொண்ணை. ஏன்னா எப்போ வித்வான் சர்வத்திர பூஜ்யதே, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எப்போ படிச்சாச்சோ பொண்ணை கொடுறா, கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் கோடீஸ்வரனா ஏழையான்லாம் பார்க்க மாட்டான் அந்த காலத்துலாம். அப்படி வேதம் படிச்சதுனாலையும் சாஸ்திரம் படிச்சதுனாலேயே கல்யாணம் ஆயிடுத்து. திருக்கல்யாணமாகி கிரகஸ்தரா ஆயிட்டார் இந்த நாதமுனிகள். ஆனா மகாபாகவதோத்தமர், பரம பாகவதோத்தமரா வழங்கியிருக்கார். விஷ்ணு பக்திங்கிறது சுபாவமா இருக்கு. இவருடைய சரித்திரத்தை அடியனுடைய ஞானாச்சாரியராகிய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தன்னுடைய ஸ்லோகத்தில் சொல்றார். புராணாத முனிர்நாம மகா பாகவதோத்தமஹா ஞான வைராக்கிய சம்பன்னஸ்ச ஆசீத் திராவிட மண்டலே பீஷ்மாச்சாரிய சமோ யோகி சர்வசாஸ்திரார்த்த தத்வவிது புத்திரேண ஸ்னுஷயா சாகம் தீர்த்த யாத்ராஞ்சகாரசஹா. மகாபாகவதோத்தமஹா அப்படிங்கிறாருங்க. பரம பாகவதரா இருந்தார் நாதமுனிகள். ஞான வைராக்கிய சம்பன்னர். எதை போல இருந்தார் அப்படின்னா பீஷ்மாச்சாரியரை போல மகா யோகீஸ்வரர். யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது இப்ப அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த யோக சாஸ்திரம் ஆகிய பதஞ்சலி யோக சாஸ்திரம் பூரா இவருக்கு தெரியும் அனுபவத்துல. சும்மா எனக்கு தெரியும் பாடம் எடுக்கிற டீச்சர் இல்லை இவர். அவரே குண்டலினி யோகம் தெரிஞ்சு மேல குண்டலினி சக்தியை எழுப்பி பூமத்தியத்துல பரமாத்மாவை சாட்சாத்காரம் பண்றதான நிலைக்கு போயிட்டார். சமாதி ஸ்திதியில இருப்பார் அநேகமா. அந்த அளவுக்கு மகா யோகீஸ்வரர். இவருடைய சிஷ்யர் திருக்குறுகை காவலப்பன் ஒருத்தர் இருந்தார். அவரோட இந்த யோக மார்க்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இனிமே கலியுகத்துல யாரும் யோகம் பண்றதுக்கு சக்தியும் கிடையாது, பண்ணவும் முடியாது. என்னன்னா இனிமே சரணாகதி தான். கலியுகத்துக்கு ஏற்ற தர்மம் சரணாகதியும் பஜனமும் தான், நாம சங்கீர்த்தனமும் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்தவர் இந்த நாதமுனிகள். முதல்ல தான் யோகீஸ்வரரா இருந்துட்டு அப்புறமா அந்த யோகத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறம் திவ்ய பிரபந்தத்தை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோள் மணிவள் நாவும் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் இன்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு படிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் ஜோதிவல துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோ தூக்கு முழங்கும பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே. இப்படி கீர்த்தனமா பாடினா இருக்கிற ஆனந்தம் சமாதியில கூட கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்கு வந்தவாய் வாழ. பஜனையில இருக்கிற பஜனானந்தம் சமாதி ஆனந்தத்தை காட்டிலும் கோடி மடங்கு உயர்ந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு வரணும். அப்படி வரணுமானா உனக்கு என்ன யோகம் தெரியுமா, சமாதி வருமா அப்படின்னு கேட்டுருவா அந்த காலத்துல பண்டிதாலாம். அப்ப முதல்ல தான் சமாதி அனுபவத்தை பார்த்துட்டு இதுல ஒன்றும் இல்லை, மூட்டை கட்டு, யோகத்தெல்லாம் மூட்டை கட்டு, பஜனைக்கு வா, பஜனை பண்ணு, சரணாகதி பண்ணிட்டு பஜனை பண்ணு அப்படின்னு காட்டணுமானா முதல்ல அந்த சக்தி இவருக்கு இருக்கணும். சமாதி நிலைமைக்கு போறவரா இருந்து அதை உதறணும். அதை விட உயர்ந்தது பஜனம், அதை விட உயர்ந்த நிலை சரணாகதி பிரபத்தி அப்படின்னு காட்டணுமானா அப்ப நாதமுனிகள் முதல்ல அப்பேற்பட்ட யோகீஸ்வரரா இருந்தார். பீஷ்மாச்சாரிய சமோயோகி. அந்த பீஷ்மாச்சாரியர் எப்படி இருந்தார்னா
மகாயோகீஸ்வரர் சமாதிக்கு போறவரா இருந்த பீஷ்மாச்சாரியர் தான் கோதர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமோ மதஹான்னு கேட்டபோது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹான்னு நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுத்துட்டார். விஷ்ணு சகஸ்நாமத்தையே உபதேசம் பண்ணிவிட்டார். ஏண்டானா யோகம்ன்றது என்னால முடியும்பா, நாம் பண்ற கோடி ஜனங்களால முடியுமா? உலகத்துல இருக்கிற சம்சாரிகளான ஜனங்களை பார்த்து நீ யோகம் பண்ணுனா முதல்ல ஆச்சாரமே இல்லையே, ஆச்சாரம் இல்ல, அனுஷ்டானம் இல்ல, ஆசனஸ்திரம் இல்ல, பிராணாயாமம் சித்திக்காது. அப்புறம் எங்க இருந்து தாரணை சமாதிக்கெல்லாம் போறதுக்கு? யோகம்ன்றது முடியாது. கலியுகத்துல எல்லாராலையும் கோடி ஜனங்களை கரையேற்றத்துக்கு என்ன வழி? கோடி ஜனங்கள் வைகுண்டம் போறதுக்கு என்ன வழி? அதை சிந்தனை பண்ணிட்டு வந்தவா ஆச்சாரியர்களே தவிர நான் மட்டும் யோகம் பண்ண நான் கரையேறினேன்னு இருக்கிற சுயநலவாதிகள் இல்லை வாழலாம். அதனால யோகம்ன்றது தன்னை பொருத்திய விஷயம் பண்ணி பார்த்தார், அதை கரை கண்டுவிட்டார். யோகத்துல இருந்தும் அதை காட்டிலும் ஆனந்தம் பஜனையில உண்டுன்னு காட்டுறதுக்கு வந்தார். அதுல பீஷ்மாச்சாரிய சமோ யோகி, சர்வசாஸ்திரார்த்த தத்துவத்தை சகல சாஸ்திரத்துக்கும் சாரம் தெரிஞ்சவர். சாஸ்திரத்துக்கு சாரம் தெரியாது, சாஸ்திரம் தெரியும், படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன், வேதம் பூரா படிச்சிருக்கேனே. வேத பாராயணம் பண்ணுவானே நன்னா பண்ணுவா, அர்த்தம் கேட்டாலும் சொல்லுவா. ஆனா அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற அந்த சாரார்த்தம் தெரிஞ்சவாளா இருக்கணும். சகல சாஸ்திரார்த்த தத்துவவித்து, எல்லா சாஸ்திரத்துக்கும் சூக்ஷ்மார்த்தங்கள் தெரிஞ்சவாய் வாழலாம். கல்யாணமாகி ஆனா கிரகஸ்தராதான் இருக்க, கிரகஸ்தனா இருந்து இப்பேற்பட்ட யோகியா இருக்கணும். அதுக்குன்னு எல்லாத்தையும் திறந்துட்டும் போயிடல. நம்ம சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சரியம், சன்னியாசியான ஆச்சாரியமும் உண்டு, கிரகஸ்தனான ஆச்சாரியரும் உண்டு, பிரம்மச்சாரியா நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிற ஆச்சாரியரும் உண்டு. அப்ப என்ன அர்த்தம்னா ஆச்சாரியனுக்கு தகுதி முக்கியமே தவிர அவன் காவி உடுத்தினுட்டானா கையில தண்டத்தை தூக்கினுட்டானான்றது முக்கியமும் இல்லை, அவன் வெள்ளை வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கானான்றது முக்கியம் இல்லை. அவன் கிரகஸ்தனா சன்னியாசியா பிரம்மச்சாரியான்றது முக்கியம் இல்லை, அவனுடைய தகுதி தான் முக்கியங்க. அந்த பரம்பரையாவும் இருக்கணும், தகுதி இருக்கணும். இருந்துடுத்துன்னா அந்த ஆச்சாரியன் உயர்ந்தவன். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் ராமானுஜர், மணவாள மாமுனிகள், நஞ்சியர் போன்றவாள்லாம் சன்னியாசிகள். ஆனா நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், பெரிய நம்பிகள், வேதாந்த தேசிகர், திருவாய்மொழி பிள்ளை, கூரகுலோத்தமதாசர் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் அவள்லாம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தரால இருந்திருக்கா. அப்ப கிரகஸ்தனா சன்னியாசியான்றது முக்கியம் இல்ல. எது முக்கியம்? ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையதான குரு, அதுதான் முக்கியம். சுவாமி நாதமுனிகள் கிரகஸ்தரா தான் இருந்தார். அவருக்கு ஒரு புள்ள பிறந்தா, அப்பா பேரையே பிள்ளைக்கு வச்சு விட்டார் ஈஸ்வர முனின்னு. அந்த ஈஸ்வர முனிக்கும் கல்யாணம் ஆயிடுது. அப்பெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் இல்லையா? 40 வயசு வரதுக்குள்ளாலேயே கொள்ளு பேரனை பார்த்துடலாம். இப்பெல்லாம் 40 வயசுக்கு இன்னும் பிள்ளையே பிறக்கல, கல்யாணமே ஆச்சாரே தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு இப்ப காலம். அப்பெல்லாம் 10 வயசுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடும், 10-12 வயசுக்கெல்லாம். இந்த நாதமுனிகளுடைய பிள்ளைக்கே கல்யாணம் ஆயிடுத்து. தன்னுடைய மாட்டு பொண்ணை அழைச்சிட்டு பிள்ளையும் அழைச்சிட்டு தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசை கிளம்பிவிட்டார். தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசை. எதனால தீர்த்த யாத்திரைன்னா தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு பாகவத புராணம் சொல்றது. நம்ம எல்லாம் தீர்த்த யாத்திரைன்னு போனா நம்ம பாவத்தை கழிச்சுக்கிறதுக்கு போவோம். ஞானிகள்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணானா எல்லாருடைய பாவத்தையும் போக்குறதுக்கு இவா போறா. தீர்த்தங்களுக்கே பாவம் உண்டு. ஏன்னா இத்தனை பேரும் போய் குளிக்கிறாளே, அத்தனை பேருடைய பாவத்தையும் வாங்கி வச்சுக்கிறா. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி எல்லாரும் வரவாளுடைய பாவத்தெல்லாம் வாங்கி வாங்கி மூட்டை கட்டி வச்சுக்கிறா. அப்ப அந்த நதிகளுடைய பாவம் எப்படி போகும்னா ஹரிசரணம், ஹரிசரணம்னு பகவன் நாமம் சொல்லிட்டு குளிக்கக்கூடிய பாகவதாள் போய் குளிச்சாலானா அந்த ஹரிசரணம்ன்ற நாமம் நதிகளுடைய பாவத்தை சேர்த்து போக்கிடும். அதில் நதிகள்லாம் என்ன ஆசைப்படுறானா ஞானிகள்லாம் வந்து குளிக்க மாட்டேன்றாளே, எல்லா அஜ்ஞானிகளும் பாவிகளும் வந்து திருப்பி குளிக்கிறாளே, ஞானிகள் தீர்த்த யாத்திரை பண்ண மாட்டாளான்னு ஏங்குவாளாம். அதனால கங்கை முதலியதான புண்ணியமான நதிகளுக்கு இருக்கிற பாவத்தை போக்குறதுக்கு இவா போறா. அதனால தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, தீர்த்தங்களை ஆக்கிறதே இவாதான். இவாளுக்கு என்ன பெருமைனா வாயில நாராயண 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 நாராயண. இப்படி பகவானுடைய நாமம் இவா வாயில இருக்கிறதுனால இவா போய் குளிச்சாச்சுனாலே அந்த தீர்த்தங்களுடைய பாபங்கள் போயிடுறது, தீர்த்தங்கள் பரம பவித்திரமாயிடும் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அப்பேற்பட்டதான தீர்த்த யாத்திரை வா போறதனுடைய நோக்கம் எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் போக்கணும்.
அது ஒரு காரணம். முக்கிய காரணம் என்னன்னா, அங்கங்க கோவில் கொண்டு பெருமாள் எழுந்தருளிருக்காரே திவ்ய தேசங்கள், அதெல்லாம் பெருமாள் ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய்ன்னு சொல்லும்படியா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு அழகு கோலத்தோட இருக்காரு. எல்லாம் பார்க்க வேண்டாமா? நம்ம கண்ணபிரான் இங்க எப்படி இருக்கார், நம்ம கண்ணன் அந்த கோவில்ல திருமோகூர்ல எப்படி இருக்கார், நம்ம கண்ணன் எப்படி அழகர் கோவில்ல இருக்கார், நம்ம கண்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்படி இருக்கார், நம்ம கண்ணன் பத்ரிகாசிரமத்துல எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம கண்ணன் தானே பல கோலங்கள்ல பல ரூபங்கள்ல பல சாநித்தியத்தோட எழுந்திருக்கார் திவ்ய தேசத்துல. அதெல்லாம் போய் பார்க்கணுமே, அந்த அழகெல்லாம் பார்க்கணுமே. நமக்காக தானே வைகுண்டத்தை விட்டு இறங்கி வந்திருக்கார், தெக்த வைகுண்ட வாசாயன். அப்ப அவரை போய் நம்ம பார்க்காத இங்கேயே கிராமத்திலேயே முடங்கி கிடக்கிறது நியாயமா? நம்ம பகவானை போய் பார்ப்போம்ன்றதுனாலையும் தீர்த்த யாத்திரை கிளம்புறார். தன்னுடைய புள்ள மாட்டு பொண்ணு தன்னுடைய தேவியார் எல்லாரையும் அழைச்சிட்டு தீர்த்த யாத்திரையா நாதமுனிகள் கிளம்பினார். கிளம்பின தீர்த்த யாத்திரை இங்கேருந்து தமிழ்நாட்டில் முதல்ல திருவரங்கத்துல வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சென்றார். போற வழியிலே திருக்கோவிலூர், அங்கேருந்து காஞ்சிபுரம் வரதராஜன், இங்கேருந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான், பக்கத்தில் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள், அங்கேயே இருக்கக்கூடியதான திருக்கடல் மல்லைன்ற மகாபலிபுரத்தில் கடல் மல்லை தலசயன பெருமாள், திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாள் வராக பெருமாள், இவாளெல்லாம் சேவிச்சுட்டு திருநின்ற ஊர்ல போய் என்னை பெற்ற தாயார் அப்படின்னே அந்த தாயாருக்கு பேர், என்னை பெற்ற தாயார்னே பேர். எப்படி என்ன அழகு பதிலா பேரு, என்னை பெற்றவள் அப்படின்னே பேர். அந்த தாயாரையும் அந்த பெருமாளையும் சேவிச்சுட்டு பக்தவத்சல பெருமாள்னு பேரு, பக்த வாத்சல்யமுடையவன், அவரை சேவிச்சுண்டு திருவள்ளூர்ல வீரராகவ பெருமாளை சேவிச்சுண்டு அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடியதான குன்று மேல ஷோலிங்கர் அப்படிங்கிற இடத்துல நரசிம்மர் யோக நரசிம்மர் எழுந்துள்ளிருக்கார். அந்த நரசிம்மரை சேவிச்சுட்டு திருவேங்கடம் வந்து அந்த குளிரருவி வேங்கடத்திலேயே மூழ்கி இருக்கார். ஆஹா என்ன அழகு! இப்படி ஒரு பெருமாள், தனிச்செங்கோல் நடத்துற பெருமாள் ரங்கநாதன் இருக்குச்சே, உன் செங்கோல் அங்க வச்சுக்கோ, என் செங்கோலை நான் இங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு இவர் போட்டிக்கு ரங்கநாதனுக்கு போட்டியா ஒரு ராஜாதி ராஜாவா வெங்கட ராஜனா இருந்து தனிச்செங்கோல் இன்னைக்கு நடத்துறவர், கலியுகத்துக்கு பிரத்யட்சமான தெய்வமான இந்த சீனிவாசனை கண்ணார கண்டருளி அனுபவிச்சு பல நாட்கள் அங்கே எழுந்தருளிருந்து பாபநாசம் ஆகாச கங்கை எல்லாம் போய் தீர்த்தமாடி பகவானுடைய ஸ்ரீவாரி பாதம்னு பகவான் முதல்ல வைகுண்டத்திலேருந்து வந்து வச்சதான திருவடி இன்னைக்கு இருக்கு. அந்த திருவடி எல்லாம் போய் சேவிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பாகவதாளோடெல்லாம் பகவானை அனுபவிச்சுட்டு ஆழ்வார்கள் எல்லாம் தெரியாது, ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் தெரியாது நாதமணிகளுக்கு. பெருமாளை சேவிக்கிறார், அங்கங்க தீர்த்தங்களை போய் தீர்த்தம் ஆடுறார். வைஷ்ணவரா இருக்கார், யோகீஸ்வரா இருக்கார். இன்னும் ஆழ்வார்கள்னா யாரு இருந்தானே யாருக்குமே தெரியாது. அப்போ காலம் அப்படி. கிளம்பி திருவேங்கடத்திலிருந்து அகோபிலம் போனார். அகோபிலத்திலிருந்து அப்படியே மெதுவா பண்டரிபுரம் போனார். பாண்டுரங்கனை சேவிச்சார். துவாரகையில போய் துவாரகாதீசனாகிய கல்யாணராயன் பகவானை சேவிச்சார். அங்கேருந்து பத்ரிகாசிரமம் போனார். பத்ரி நாராயணன் வரச்சவே தேவப்பிரயாகை ஜோஷி மடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு ஹரித்வாரில் கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு நேர பிருந்தாவனம் வரார். அவருக்கு லட்சியம் பிருந்தாவனம். அவருக்கு பேரு ஸ்ரீநாதன் அப்படின்னு தான் பேர். ஸ்ரீநாத்ஜின்னு சொல்றா இல்லையா, ஒரு கையை இடுப்புல வச்சுட்டு ஒரு கைய கோவர்தன மலையை தூக்கிட்டு இருக்க கோலம் கிரிதர கோபாலன்னு சொல்றவன் இவனுக்கு தான் ஸ்ரீநாதன் பேர். இன்னைக்கும் பஞ்ச துவாரகை போய் சேவிச்சோம்னா அதுல ஒரு துவாரகை ஸ்ரீநாத்ஜி. அந்த எம்பெருமான் இடுப்புல ஒரு கையும் ஒரு கையினால கோவர்தன மலையை தூக்கின கோலத்திலேயே சாலக்கிராம மூர்த்தி தோன்றின மூர்த்தி இன்னைக்கும் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு ஸ்ரீநாதன் பேர். பிருந்தாவனத்துல கோவர்தன மலையிலேருந்தே தோன்றினவர், கோவர்தன மலையிலேயே கோவில் கொண்டு எழுந்தருள் இருந்தவர். இப்பதான் உதய்பூருக்கு வந்துட்டார், ராஜஸ்தானுக்கு. அந்த பெருமாளுடைய பேரை தான் இவருக்கு வச்சிருக்கா, ஸ்ரீநாதன் பேர் அந்த பெருமாளுக்கு. அதே ஸ்ரீநாதன் இவ பட்டப்பேர் முனிகளா இருக்கிறதுனால ஸ்ரீநாத முனிகள் அப்படின்னு மொத்தமா சேர்ந்து வந்தது. ஸ்ரீநாதனா இருக்கிறதுனால இவருக்கு பிறவியிலேருந்தே கிருஷ்ண பக்தி அதிகம். என்னைக்கு அந்த பிருந்தாவனம் போவேன், என்னைக்கு அந்த யமுனையில போய் ஸ்நானம் பண்ணுவேன், என்னைக்கு அந்த கோவர்தனத்தை போய் சேவிப்பேன், கண்ணார காணுவேன் அப்படின்னு அதே மோகத்திலேயே இருந்தவர் பிருந்தாவனம்னா எவ்வளவு ஆசையோட வருவார். நடந்தே தானே வரா, பாத யாத்திரையா குடும்பத்தோட வரார். அத்தனை பேருடைய நடந்து வந்தவர் அந்த பிருந்தாவனம் எப்ப போவேன், போயிட்டா என்னடானா இப்ப பிருந்தாவனம் மட்டும் போயிருக்கலாமே, எதுக்கு இத்தனை திவ்ய தேசமும் சேவிச்சுட்டு பிருந்தாவனத்துக்கு வந்தார்னா பிருந்தாவனத்தை சேவிச்சுட்டு அப்புறமா வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். பிருந்தாவனம் போயாச்சுன்னா பிருந்தாவனத்திலே செட்டில் ஆயிடணும், அப்புறம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, அங்கேயே இருந்துருவோம் பிருந்தாவனத்துக்கு.
ஏன்னா ஜீவன நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணௌ கதிர் மம. நான் உயிர் வாழ்ந்தாலும் சரி உயிர் போயிட்டாலும் சரி எனக்கு ராதாகிருஷ்ணன் தான் கதி. அங்கேயே கிடக்கணும், பிருந்தாவனத்திலேயே கிடக்கணும். கண்ணன் 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 திருவடியிலேயே கிடக்கணும். பிருந்தாவனத்திலே என் உயிர் போயிடணும். ஜனனம் பிருந்தாவனே மரணம் பிருந்தாவனே ஜீவனம் பிருந்தாவனே சர்வம் பிருந்தாவனே. எங்க ஆச்சாரியராகிய கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுடைய கீர்த்தனம். என் ஜனனமும் பிருந்தாவனத்துல தான், என் மரணமும் பிருந்தாவனத்துல தான், எல்லாம் எனக்கு பிருந்தாவனம், சர்வம் எனக்கு பிருந்தாவனம் தான் ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். அப்படிதான் நாதமுனிகள் இருந்திருக்கார். பிருந்தாவனம்னா அப்புறம் போயாச்சுன்னா திருப்பி வரக்கூடாது, பிருந்தாவனத்திலே இருந்துடணும் வாழ்க்கை. அங்க போனா என்ன விசேஷம்னா எல்லாரும் ராதே ராதேன்னு வா, கோஷ்டில சேர்ந்து நம்மளும் ராதே ராதேன்னு குதிப்போமே, கண்ணனை அனுபவிப்போமே ஆசையா. அங்க இருக்கிற நிகுஞ்சங்கள் எல்லாம் கூட்டுவோமே, கைங்கரியம் பண்ணுவோமே. பிருந்தாவனத்துல இன்னைக்கும் கண்ணபிரான் கோபிகளுடைய ராதையோடைய ராசக்கிரீடை பண்றானா. அத்யாபி ஹந்த சுலபாக கிருதினாம் ஜனானாம் அப்படின்னே சொல்றார் குரத்தாழ்வான் அப்படிங்கிற ஆச்சாரியர். அந்த பிருந்தாவனத்துக்கு போகணுமானா மகா புண்ணியம் வேணும் ஐயா, அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். எட்ட கிடைச்சிருமா அப்படிங்கிறார் கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம்ன்றதான ஸ்தோத்திரத்தை. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தை பார்த்தார், போயிட்டார், பிருந்தாவனத்துக்கே போயிட்டார். போர்ச்சவே பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம், இதான் யாத்திரை பூரா ஸ்மரணம் இருக்கு. வந்துட்டார் பிருந்தாவனத்துக்கே, ஒரு வழியா வந்துட்டார். வந்தா அந்த யமுனையை பார்க்கிறார். இதுவா யமுனை, இதுவா கோவர்தனம், இதுவா கோகுலம், இதுவா அந்த பிருந்தாவனம், கண்ணபிரான் மாடு மேய்ச்ச பிருந்தாவனம் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஆசை ஆசையா போய் பார்க்கறதும், யமுனையில் நித்திய ஸ்நானம் பண்றதும். வீக்ஷ பிருந்தாவனம் ரம்யம் நயனானந்தவர்தனம் திருப்தின்னலேபே யோகீந்திரா பஷ்யன்னபி தினே தினே. தினம் தினம் அந்த பிருந்தாவனத்தை பார்க்கிறார். ரம்யமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. சீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு சொல்றோம். எல்லா வைகுண்டத்தை காட்டிலும் சீர்மல்க பெருமை வாய்ந்ததா இருக்கு பிருந்தாவனம்னு ஆண்டாளே பாடிவிட்டார். அப்பேற்பட்ட நயனானந்த வர்தனம், எவ்வளவு பார்த்தாலும் கண்ணுக்கு ஆனந்தகரமா இருக்கக்கூடியது அந்த பிருந்தாவனம். அப்பேற்பட்டதான பிருந்தாவனம் திருப்திம்னலேபே யோகீந்திரா. எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி வர மாட்டேங்கிறதா, இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும், பாத்திரத்தையே பார்க்கணும், மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். பஷ்யன் நபி தினே 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 பார்த்துட்டு இருக்கார் அந்த பிருந்தாவனம். இவரோ கிருஷ்ண பக்த அக்ரகண்யர். கிருஷ்ண பக்தாளுக்கெல்லாம் சூடாமணி, பிரேம பக்தர். அதுவும் கிருஷ்ணா அப்படின்னாலே அப்படியே மூர்ச்சையாய் கீழே விழுந்துருவார் சமாதியில. அப்படிப்பட்ட சமாதி ஸ்திதியில இருக்கக்கூடியவர் பரம பிரேம பக்தர். கிருஷ்ண பக்த அக்ரகண்யோயம் கிருஷ்ண கீர்த்தன தத்பரா அவசத்யமுனா தீரே கிருஷ்ண தியான பராயணா. யமுனா தீரத்துல இங்கே எங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ண தியானமே வடிவமா இருக்கார். கிருஷ்ணக்கு நாமமே வாயில வந்துட்டு இருக்கு. இப்படி அலைஞ்சின்னு இருக்கார் பிருந்தாவனத்தே. அதாவது நலந்திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே அப்படின்னு வாழி திருநாமத்தை சொல்றோம். நலந்திகழும்னா பிரேம பக்தியே வடிவமானவர்னு அர்த்தங்க. இவரை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் ஆளவந்தார் அருளி செய்ததான ஸ்தோத்திர ரத்னத்துல எங்க தாத்தா நாதமுனிகள் எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தார். அவர் சொல்றார் பிற்காலத்துல எங்க தாத்தா எப்படி இருந்தார்னா பிரேம பக்திக்கு ஒரு எல்லை நிலம் எங்க தாத்தா தான். அகிருத்ரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்ய பிரசீதமத்விருத்தமசிந்தயித்வா அப்படின்னு முடிக்கிறார் அந்த ஸ்தோத்திரத்தை. அகிருத்ரிமத்வச்சரணாரவிந்த, நடிப்பில்லாத பிரேம பக்தியா. எல்லாரும் உலகத்துல பக்தி பண்றா, நடிப்பாதான் பக்தி பண்றா. 4 பேருக்காக பகட்டுக்கு தான் பக்தி பண்றா. அநேகமா நம்ம பண்றதான பக்தி பகவான் கண்ணனுக்கு தெரிஞ்சா போறோம், நம்ம ஆச்சாரியருக்கு தெரிஞ்சா போறோம் அப்படின்னு இருக்கணுமே தவிர 4 பேருக்கு தெரியற மாதிரி பக்தி பண்ணவே கூடாது. நடிப்பான பக்தியே கூடாது. அப்புறம் 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவா, சார் நீங்க ரொம்ப பெரிய பக்தர் சார் அப்படின்வா, உடனே கர்வம் ஏறிடும். அப்புறம் 4 பேர் பக்தன்னு சொல்ல மாட்டாளான்னு வேற எங்குவோம். நாங்கெல்லாம் பாகவதாள் அப்படின்ற ஒரு பெருமை வேற வரும் மனசுல. தப்பி தவறி யாராவது அவமரியாதை படுத்தினா நான் எப்பேற்பட்ட பாகவதம் தெரியுமா, என்ன அவமரியாதை பண்ணிட்டே அப்படின்னு வரும். இந்த வீண அகம்பாவத்துக்கெல்லாம் இடமா போடும். என்னைக்குமே
நம்மளை கொண்டாடுற மாதிரி 4 பேருக்கு பகட்டா நம்ம காமிச்சிக்க கூடாது. பக்தியை மனசுக்குள்ளேயே இருக்கணும், கனியணும். எவ்வளவுக்குள்ள பக்தி கனியறதோ அவ்வளவுக்குள்ள சிறப்பு. கனிஞ்ச பக்தியை தானே பகவான் எதிர்பார்க்கிறான். தன் மனஸ்காக ததாலாபாக தத் விஜேஷ்டாக ததாத்மிகாக தத் குணானேவ காயந்தியா நாத்மாகாராணி சஸ்மருகுன்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றது. கோபிகள்லாம் எப்படி இருந்தானா, கண்ணன் கிட்டேயே சென்ற மனசு. அவ பண்ற சேஷ்டைகள் பூரா கண்ணன் விஷயமான சேஷ்டை, பேசினாலும் கண்ணன் விஷயமான பேச்சு தான். இப்படியே மனசு வாக்கு காயம் 3 கரணங்களாலையும் கண்ணனை தவிர வேற ஒன்றும் தெரியாதவர்களா இருந்தார்கள் கோபிகள்லாம். ஆனா கனிஞ்ச பக்தியா இருந்தது. பகட்டுது இல்லை, 4 பேர் கொண்டாடணும் இல்லை. ஒருத்தர் பார்த்தாச்சுன்னா அன்னைக்குன்னு திடீர்னு போய் உட்காந்து இருக்கிற மணியெல்லாம் அடிச்சு விசேஷமா பூஜை எல்லாம் பண்றேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு காண்பிச்சுட்டு அப்புறமா என்னன்னா அந்த பெருமாளையே வீட்டில் இருக்கிற கிருஷ்ணனுக்கே பட்னியை போட்டுட்டு போயிட்டு இப்படிலாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைப்பா. உன் குழந்தைக்கு நீ பண்ற சேவைக்கு டாம் அடிக்கணுமா? உன் பிள்ளைய நீ வளர்க்கச்சே, நான் என் பிள்ளைய வளர்க்குறேன் பத்தியா, நான் என் பிள்ளைய வளர்க்குறேன் பத்தியான்னு 4 பேர்கிட்ட கொண்டாடிக்கணுமாண்ணா, 4 பேர் கொண்டாடணுமாண்ணா? இயற்கையாவே எப்போ பெத்துட்டோமோ ஒரு குழந்தைய, அதை வளர்க்கறதுன்றது எப்படி ஸ்வரூபமோ ஒரு தாயாருக்கு, அதை மாதிரி நம்ம பார்த்து கண்ணன், நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணனுக்கு நம்ம நித்தியம் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவனுக்கு பண்ற சேவைங்கிறது அது ஒரு ஸ்வரூப லட்சணமே தவிர 4 பேருக்காக பண்ணக்கூடாது. பஜனை பண்ணாலும் 4 பேர் நம்மளை கொண்டாடுறாளா, நல்லா பஜனை பண்றார், பெரிய பாகவதர் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கெல்லாம் நீ பஜனை பண்ணியா யூ ஆர் அன்ஃபிட், லாய்க்கு இல்லை பக்திக்கு. ஏன்னா இன்னைக்கு கொண்டாடுவா, நாளைக்கு திண்டாட விட்டு போயிடுவா. இவா இன்னைக்கு கொண்டாடினாலேன்னு சந்தோஷப்பட்டியானா இன்னொருத்தர் சொல்லுவார், இந்த போறான் பாரு அயோக்கிய பையன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவா. உன்ன அவன் அயோக்கியன்னு சொல்லிட்டானே அப்படின்னு நாக்க பிடிங்கிட்டு சாகரா மாதிரி அடி வைத்த பிடிச்சு, ஐயோ என்ன அயோக்கியன்னு சொல்லிட்டானே, என்ன அயோக்கியன்னு சொல்லிட்டானே, என்ன அயோக்கியன்னு சொல்லிட்டானே, அதான் மனசுல நிற்கும். சொன்னா சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிற சமதா புத்தி வராது. இன்னைக்கு ஒன்னு 4 பேர் கொண்டாடணும்னு நினைச்சாரா 4 பேர் நாளைக்கு காலவாரி விடுவா, அப்ப திண்டாடுவ நீ. கொண்டாட்டத்திலையும் சம புத்தியோட எடு. ஏசினான் பேசினான் திட்டினான் அடிச்சான் உதைச்சான் அதுலயும் சம புத்தியோட இரு. அதுதான் ஞானிக்கு லட்சணம், அதுதான் வைஷ்ணவனுக்கு லட்சணம். எல்லாத்துலயும் சம புத்தியோட இருக்கிறது தான் வைஷ்ணவ லட்சணம். அப்பேற்பட்டதான வைஷ்ணவ லட்சணம் உடையவர்கள் பாகவதர்கள் அப்படின்னு இருக்கணுமே தவிர 4 பேருக்கு பகட்டுக்காக ஒன்றும் செய்ய மாட்டா. இல்ல அகிருத்திரிமத்துவ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிம் அப்படின்னுட்டார். கிருத்திரிமம்னா நடிப்பு, அகிருத்திரிமம்னா நடிப்பே அற்றதான ஒரு பிரேம பக்தர் நாதமுனிகள். நடிக்க தெரியாதான், யதார்த்தமா பழகுவார். பிரேம பிரகர்ஷாவதிம் ஆத்மவந்தம்னு சொன்னா என்னன்னா, பிரேம பிரகர்ஷம்னு ஒண்ணு உண்டா, அன்புங்கிறது ஒண்ணு உண்டு இல்லையா, கிருஷ்ணன்ட்ட வைக்கக்கூடிய அன்பு அதனுடைய எல்லையாம் இவர். அப்படி ஒரு அன்பு என்னன்னு புரியல நமக்கு. இப்படிதான் இருந்திருப்பாரோ தெரியலையே. அப்படிப்பட்ட பிரேமையினுடைய எல்லை நிலமா இருந்திருப்பார்னு சொல்றது யாருடா, ஆள வந்தார் சொல்றார். சொல்றவர் ராமானுஜருக்கு குரு, ராமானுஜருக்கே ஆச்சாரியர் ஆள வந்தார். அந்த ஆள வந்தார் சொன்னார், எங்க தாத்தா நாதமுனிகள் இப்படி இருந்தார் அப்படின்னா எப்பேற்பட்டவரா இருந்திருப்பார். அதனால பிருந்தாவனத்திலேயே சுத்தி சுத்தி கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதேன்னு இப்படியே பித்தனை போல அங்கேயே அலைஞ்சின் கிடக்கிறார். கோவர்தன மலைக்கு போய் பார்த்தார். கோவர்தன மலையை பார்த்து, ஏ கோவர்தனமே, 7 நாள் கண்ணன் உன்னை தூக்கி கொடையா பிடிச்சானே ஊர் உலகத்தை காப்பாத்த, கண்ணன் கையிலேயே தவழக்கூடியவனா இருக்கியே, உன்னை பார்க்கறே நான் அந்த கிரிதர கோபாலன ஸ்ரீநாதனை பார்க்கலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு ஹே யமுனையே, பிரேம இன்னும் கூட எனக்கு பக்தியை கூட, ஹே கோகுல வாசிகளே கோப கோபிகளே நீங்கள்லாம் எனக்கு பிரேம பக்தியை கொடுங்களேன், பகவான் உகக்கும்படியா எனக்கு பகவான் தரிசனம் கொடுக்கும்படியான ஒரு பக்தியை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரை பார்க்கச்சவும் கதறி கண்ணீர் விட்டு அழுதுண்டே இருக்கார் நாதமுனிகள். அப்படி இருக்கிறவனுக்கு தானே பகவான் தரிசனம் கொடுப்பான். சாட்சாத்காரம்னா அப்பதான் ஏற்படணும். அப்படி அழறவனுக்கு தானே பகவான் அப்படி ஆசைப்படணும். அழறதுன்னா என்ன அர்த்தம், ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படுறார், பகவானை தரிசனம் பண்ணணும், பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஏங்குறார். திடீர்னு பார்த்தா மின்னல் மாதிரி தெரியறது, என்னமோ ஜோதிர்மயமா என்னதுன்னு பாக்குறாரு. அந்த கோவர்தன மலையினுடைய மேல ஸ்ரீநாதன் காட்சி கொடுக்கிறான். திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. எப்படி இருந்தான் பகவானா, நீலமேக ஷியாமளாங்கோ நளினாயதலோச்சனா மந்தஸ்மிதம் மதுஸ்னிக்த விகசத் கமலானன திவ்ய பீதாம்பரதரோ நானா பூஷண பூஷிதா நவநீத பிரியோ தேவோ நந்த கோபகுமாரக குடிலாலக நிவின்யஸ்த நீலகண்ட விகண்டக சிகண்டக வனமாலி வாசுதேவோ பகவான் பக்தவத்சலா.
பகவான் நீலமேக ஷியாமளன். திருப்பி திருப்பி சொன்னா இதே வார்த்தை தான் சொல்ல வேண்டியது. மேகம் போல வண்ணன், மேகம் போல வண்ணன், மேகம் போல வண்ணன்னா எப்படி இருக்கும்னா நேர பார்த்தாலே ஒழிய புரியாது, இல்ல கற்பனையாவது பண்ணி பாக்குறேன்னா அதுக்குதான் நீலமேகம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. கார் மேகம் மழை காலத்துல திடீர்னு இருண்டு வந்தா நீல மேகம் வந்தா எப்படி இருக்குன்னா பார்த்தா குளிர்ச்சியா இருக்கு, பாக்குறோம் நல்லா இருக்கேன்னு பாக்குறோம். இத மாதிரிதான் கண்ணனும் இருப்பாரானா உதாரணத்துக்கு கொடுக்குறோமே தவிர கண்ணன் இத மாதிரி இருக்குமாற, இத மாதிரி கோடி மடங்கு ஒரே ஜொலிக்கும். தக 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 தகன்னு உடம்புல ஒவ்வொரு அணுவும் ஜொலிக்கும். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சிலேயே, ஐயோ 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 இப்படி இருக்காரே பெருமாள், இவ்வளவு ஆனந்தமா இருக்காரே, இவ்வளவு அழகா இருக்காரே, அந்த அழகை நான் எப்படி சொல்லுவேன், ஐயோ என்னால சொல்ல முடியலையே, ஐயையோ என்னால சொல்ல முடியலையே, ஐயையோ சொல்ல முடியலையே, ஐயையோ சொல்ல முடியலையே. அதுதான் அந்த பதம் நீலமேனி ஐயோ அப்படின்னு ஒரு பதம் போட்டு விட்டா. அந்த ஒரு வார்த்தை ஐயோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சொல்ல முடியல, அந்த வார்த்தையை போட்டு விட்டா. அப்படி ஒரு தரிசனம். கோடி சூரியன் உதிச்சா மாதிரி பிரகாசம் இருக்கும், ஆனா கண்ணை கூசாது, நன்னா பார்க்கலாம், குளிர்ச்சியா இருக்கும். பச்சைமா மலை போல் மேனி, குளிர்ச்சியா இருக்கும் தரிசனம். பார்க்க பார்க்க ஆஹா நேத்ரோத்சவமா இருக்கும், கண்ணுக்கு ஒரு உற்சவம் அனுபவிக்கிறது மாதிரி இருக்கும். நீலமேக ஷியாமளாங்கோ நளினாயத்த லோச்சனா, தாமரை கண்ணன்னு திருப்பி திருப்பி சொல்லலாம். கண்ணு என்ன பண்ணுனா சிரிக்கும், கண்ணு பேசும். பகவானுடைய கண்ணு நம்ம வாய் கூட சிரிக்க மாட்டேங்கிறதுன்னா எல்லாருக்கும் முன்னே உட்காந்துருக்காங்க. என்னத்த கோடியை இழந்தாலோ என்ன பண்ணாலும் என்ன கஷ்டமோ முன்னே முகம் இருக்க, யாரும் பிரசன்னமா சிரிச்ச முகமா பார்க்க முடியலையே உலகத்துலன்னா. உள்ளத்துல சிரிப்பு இருந்தானா வெளில வர போறது. பகவான் நித்தியமே பிரசன்னமா உள்ளத்துல இருக்கிறதுனால அவன் கண்ணு கூட சிரிக்கிறது இல்ல, கண்ணு பேசுறது, கண்ணு சிரிக்கிறது. என்ன சௌக்கியமானு கண்ணாலேயே கேட்டுருவான். பார்வை ஒன்றே போதுமே, அந்த கள்ள இந்த அழகருக்கு இருக்கு, கள்ள அழகருக்கு போய் பார்த்தா பார்வையாலேயே மயக்கிடுவார். வஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்துன்னு ஆழ்வார் பாடுறாரே. வஞ்ச கல்வன் கண்ணுனாலேயே பேசிடுவான், கண்ணுனாலேயே மயக்கிடுவான், கண்ணுனாலேயே வசப்படுத்திடுவான். அப்பேற்பட்டதான நளினாயத லோச்சனா மந்தஸ்மித மதுஸ்னிக்த விகசத்து கமலானனஹா. நல்ல அப்படி மலர்ந்த கொல்லுன்னு புஷ்பிச்ச செந்தாமரை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா முகம். நல்ல சிரிச்ச முகம், பவள வாயில முத்து வரிசை பற்கள் பளிச்சுன்னு தெரியுது. திவ்ய பீதாம்பரதரோ நானா பூஷண பூஷிதாம், திவ்யமான பீதாம்பரம் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே நாரு. அப்பேற்பட்ட ஜெகதகன்னு ஜொலிக்கிற பீதாம்பரம், நிறைய பூஷணங்கள். முக்கிய பூஷணம் எதிரானா ரெண்டு. கிருஷ்ணனுக்கு முக்கியமான பூஷணம் ரெண்டு. என்னன்னா ஒண்ணு நாசாகிரே நவமுக்திகம், பிள்ளையாருக்கு போட்டா நல்லா இருக்குமா மூக்குத்தி புல்லாக்கு, இல்ல வேற எந்த தெய்வத்துக்காவது புல்லாக்கு போட்டா நல்லா இருக்குமானா கிருஷ்ணனுக்கு போட்டா தான் புல்லாக்கு அழகு. அது முத்து புல்லாக்கு பளிச்சுன்னு இருக்கும், கருப்பு உடம்புக்கு வெள்ளை வெள்ளையன்னு முத்து புல்லாக்கு போட்டா எப்படி இருக்கும், அழகா இருக்காது. நாசாகிரே நவமௌக்திகம் அது ஒரு. ரெண்டாவது என்னன்னா சார்தூல நகபூஷிதம் அப்படிங்கிற புலி நகம் கோத்த செயின், புலி நகம் கோத்த செயின் போட்டு இருப்பான் கண்ணன், ரொம்ப அழகா இருக்குமா. எல்லாத்துக்கும் மேல தலையில ஒரு சாய கொண்டதா. அங்க போய் பெரிய கிரீடெல்லாம் கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில். ராமாவதாரத்துல பெரிய கிரீடத்தெல்லாம் தலையில வச்சுட்டு பாரமா சுமந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தார். கிருஷ்ணாவதாரத்துல போடா கிடக்கு கிரீடம் வச்சுட்டாதான் நான் ராஜாவான், நான் கிரீடத்தை கயட்டினாலும் நான் தான் ராஜா அண்டத்துக்கு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கும் ஒரே ராஜா. எனக்கு என்னதுக்கு இந்த கிரீடெல்லாம் தலையில தேவையில்லைன்னு எல்லாத்தையும் கைட்டிட்டு ஒரு சாய கொண்ட போட்டு அதுல ஒரு மயில் பீலி வச்சுட்டா போறோம். தக 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 தகன்னு அதுல இருக்கிற வர்ணமும் அதனுடைய ஜோரும் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மயில் பீலி ஒன்னுத்தையே லாவகமா வச்சுன்னா ஏதோ அம்மா யசோதம்மா இப்படி இப்படி முத்து சரங்கள் எல்லாம் வரிசையா ஜோடிச்சு விட்டுருக்கா. அதெல்லாம் இப்படி இப்படி திரும்பச்செல்லாம் தலுக்கும் மிளுக்குமா அது குலுக்கி மினுக்கின்னு இருக்கு. காதுல ஒரு மகர குண்டலம், அது கன்னத்துல வந்து வந்து முத்தாடுறது. மூக்கல மூக்குத்தி புல்லாக்கும், கழுத்துல கல்லட்டிகையும், மாங்காய் மாலை, முத்து மாலை, பவழ மாலை, குந்துமணி மாலை, எல்லாத்துக்கும் திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஒரு குந்துமணி மாலை ஒன்று போட்டு நல்ல கருப்பான உடம்புக்கு நடுவில் சிவப்பும் கருப்பும் சிவப்பும் கருப்புமா இருக்கக்கூடிய அழகான ஒரு மாலையா குந்துமணி மாலை. இடுப்புல அழகான கிங்கிணி, கால்கள்ல தண்ட கொலுசு, பீதாம்பரம் இடுப்புல, கைகள் எல்லாம் கங்கணம், 10 விரலுக்கும் மோதிரம், தோல்ல தோல்வளை,
பிஞ்சு பிஞ்சான விரல்கள், பளிச்சென்றிருக்கிற மோதிர நகங்கள், பிஞ்சு பிஞ்சான கால் திருவடி விரல்கள், அதுல முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல்னு சொல்லும்படியான நகங்கள்லாம் ஜொலிக்க இப்படி பகவான் காட்சி கொடுக்கிறான். அந்த சுருள் சுருளான கேசங்கள்லாம் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ அப்படின்னு சொல்லும்படியா பிசிறு பிசிறான கேசம் நல்லா அள்ளி முடிச்சுட்டா கொண்டையா, மிச்சம் இருக்கிறதெல்லாம் சுருள் சுருளான கேசங்கள்லாம் தோல் வரைக்கும் வந்து விழுந்திருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. குடிலாலக விந்யஸ்த நீலகண்ட சிகண்டகா வனமாலி வாசுதேவா, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வைஜெயந்தி வனமாலை பூஷிச்சுட்டு பகவான் பக்தவத்சலனா அப்படி மோகன முரளிதரனா ராதையோட வந்து காட்சி கொடுக்கிறார். எப்படி இருந்திருக்கும்? கேட்கச்சவே ஆசையா இருக்க. என்ன குறைன்னா நமக்கு இப்ப மனக்கண்ணில் தெரியறது இல்லையா? இந்த ஸ்லோகங்களை 4 சொல்லிட்டு எப்படி பகவான் காட்சி கொடுத்தான்னு கேட்டாலே நம்ம மனசே நிறைஞ்சு போயிடும். அன்னைக்கு பார்த்த நாதமுனிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பார்த்த ஆனந்தத்துல அப்படியே மூர்ச்சாய் சமாதியில கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நாளைக்குலாம் மூர்ச்சை தெளிஞ்சது. எழுந்து பார்க்கிறார் பகவான. பகவானுக்கு ஒரு சுபாவம், எந்த பக்தனுக்காவது காட்சி கொடுத்தாச்சுன்னா உடனே என்ன வரம் வேணும், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பான். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், வரம் கேட்கிற புத்தி ஒழியணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிடணும். முதல்ல வரம் கேட்கிற புத்தி தொலையணும். திருப்பி அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டா என்ன கேட்க போறோம்? யோசிப்போம். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா அடுத்த க்ஷணம் யோசிப்போம். என்னன்னா, புள்ள ப்ரமோஷனுக்கு கேட்கறதா, பொண்ணு கல்யாணத்துக்கு கேட்கறதா, இல்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபருக்கு கேட்கறதா, உத்தியோகத்துக்கு, இல்ல இடுப்பு வலி போறதுக்கு கேட்கறதா, எனக்கு முழங்கால் வலி மட்டும் போயிட்டா கூட போரும் கிருஷ்ணா அப்படின்வா. இன்னைக்கு முழங்கால் வலி போயிடுச்சுன்னா நாளைக்கு முதுகு வலி வருமே, அது மட்டும் போனா போறேன்னு அடுத்த தலைவலி வருமே. இப்படி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் நம்ம எதிர்க்க வர்றதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. என்ன வரம் வேணும்? யார்கிட்ட கேட்டா எனக்கு வரமே வேண்டான்னு சொல்லுவாளோ அவன் எதுக்கு தான் போய் நிற்பான், ஏதாவது வரம் கொடுக்குறேன்னு. ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் கர்மவசப்பட்டவர்கள். அதனால இவன் பண்ணா தபசுன்னா எதிர்க்கு காட்சி கொடுத்துட்டு என்ன வரம் வேணும்னா அவனும் வரம் கேட்கறதுக்குன்னு லிஸ்ட் வச்சிருப்பான் பெருசா. இரண்யகசிபு போன்றவாள்லாம் வரிசையா கேட்டுட்டே போவா. அத்தனைக்கு வேற வழியில தலைவிதியேன்னு கொடுத்துட்டு ததாஸ்தூன்வா பட்டுன்னு மறைஞ்சிருவான். ஏன்னா நம்மள எங்கேயாவது அடிச்சிட போறானே, நம்மள எங்கேயாவது கொண்டுட போறானேன்னு பயம் இவாளுக்கே. இப்படிதான் தேவர்களுடைய கதி. பெருமாள் மட்டும் அப்படி இல்லை, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆராய்ச்சி பண்ணி தான் வருவான். காட்சி கிடைக்கணும்னாலே ஆராய்ச்சி பண்ணி தான் வருவான். மிச்சதுக்குறான்னா அதான் இருக்க. 1000 அம்மன் கோவில் இருக்கு, 1000 முருகன் கோவில் இருக்கு, 1000 பிள்ளையார் கோவில் இருக்கு. அங்கங்க போட்டோம். என்கிட்ட வரட்டோம்னா வடிகட்டி தான் எடுத்துன்னு வருவேன். ஏன்னா பக்குவம் வேணும்னா அந்த பரிபக்குவம் வேணும். வந்தாச்சுன்னா அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதெல்லாம் மற்ற இடத்துல எல்லாம், இங்கெல்லாம் ஒண்ணு கேட்கக்கூடாது. வந்தா என்னன்னா பார்க்கறதுக்கு தான் வரணும், ஆசையா பார்க்கலாம். ஏன்னா வைகுந்தத்திலே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, சதா பஷ்யந்தி சூரையா. வேதமே சொல்றது வைகுண்டத்துல எல்லாரும் சதா பஷ்யந்தி, பார்த்துட்டே இருக்கா, அழுக்கல பார்த்து அப்படிப்பட்ட அழகனாச்சே இவன். அப்ப என்னன்னா இவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினது வரம் கேட்கணும்ன்ற புத்தி தொலையணும். அதுக்கு ஒரு வரனை முதல்ல வாங்கிடணும். பெருமாளுடைய சுபாவம், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்பார். ஏன்னா இவன் ஒழுங்கா காலக்ஷேபம்லாம் உபன்யாசம்லாம் கேட்டு வந்திருக்கானா, அந்த பக்குவத்தோட வந்திருக்கானான்னு பரீட்சை பண்ணுவேன். அதில் என்ன வர வேணும் அப்படின்னா, இது அசடா இருந்ததுன்னா எனக்கு ஒரு பெரிய உலகத்தில் யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு பதம் நான் அடையணும் அப்படின்னு கேட்கணும்னு முன்னாடி நினைச்சுன்னு வந்தான் துருவன். துருவனுடைய சரித்திரத்தை பாருங்க. கேட்கணும்னு நினைச்சுன்னு வந்தான். பெருமாளை பார்த்த உடனே கேட்கணும்னே தோணல, ஒன்னும் கேட்கணும்னே தோணல. பேசாத பேந்த முடிச்சு பார்த்துட்டு இருக்கான் 5 வயசு குழந்தை. பெருமாளா பார்த்தார். இவன் எதை ஆசைப்பட்டு வந்து தபசு பண்ணா, யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய பதத்தை அடையணும், உயர்ந்த பதவி அடையணும்னு நினைச்சுன்னு வந்தான். அதனால உனக்கு துருவ பதத்துக்கு நீ தலைவனா உன்னை போட்டே, நீ துருவ பதத்துல துருவனா இரு அப்படின்னு கொடுத்துட்டான். அதுதான் நம்ம நிறைய காலக்ஷேபம் கேட்டுட்டு போனோம். உபன்யாசம் நிறைய கேட்கணும். கற்றலின் கேட்டலின் என்று கேட்டுவிட்டா அங்க போனா எதை கேட்கணும்னா, நிறைய சத்சங்கத்தை கொடு, உன்னுடைய குணங்களை நிறைய கேட்கிற பாக்கியத்தை கொடு, பாகவதாளுடைய கோஷ்டியை கொடு, பஜனம் பண்ற பாக்கியத்தை கொடு, உன்னுடைய திவ்ய பிரபந்தாதிகள்லாம் சேவிக்கிற பாக்கியத்தை கொடு, திவ்ய தேசங்கள்ல உன்னுடைய அழகெல்லாம் போய் சேவிக்கிற பாக்கியமும் கைங்கரியம் எல்லாம் பண்ற பாக்கியத்தை கொடு. இதையே நம்ம கேட்கணுமே தவிர, இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா என்னன்னா ஆச்சாரிய பக்தியை கொடு. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பிரார்த்தனை ஒன்றும் கிடையாது. கேட்கணும்னா இதான் கேட்கணும். ஆனா ஸ்ரீநாதனாகிய பகவான் ஸ்ரீநாத முனிகள்கிட்ட கேட்டா உனக்கு என்ன வரம் வேணும்,
என்ன வரணும்? பிருந்தாவனம் வந்தேன், அதுக்கு பலனா ஒன்னையே தரிசனம் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு என்ன வேணும்? எல்லாம் நிறைஞ்சு போயிடுது மனசு. இனிமே நான் இங்கே இப்படியே பிருந்தாவனத்துல வசிச்சுட்டு உன் நாமத்தை சொல்லிட்டு இப்படியே என் சொச்ச வாழ்க்கை பொழுது போகட்டும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா, அப்படிங்கிறது உம்முடைய அபிப்பிராயம். நான் உனக்கு விசேஷ வரம் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பகவானே சொல்ற. கண்ணபிரானே சொன்னான். என்ன விசேஷமான பகவானே வரம் கொடுக்க போறான்னா, பகவானே சொல்றார், மம இவ கிருபயா ஜாதம் குமாரம் குலவர்தனம் ஆதாயத்வம் புனர்யாத்ராம் யதேச்சசி ததா குரு. நானா ஆசைப்பட்டு உங்க பரம்பரையே வர்த்தனமாகும்படியா வளரும்படியாக புகழ் கீர்த்தி எங்குமே பரவும்படியான ஒரு உத்தம பேரனை உனக்கு கொடுத்தேன். உன் பிள்ளைக்கு ஒரு புத்திரன் பிறக்க போறான், உத்தம புத்திரன் உங்க வம்சத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு பகவான் ஒரு வரம் கொடுத்தான். இவரா பேரனை விரும்பியா வந்தார். சில பேருக்கு பேரம் பிறக்கல, பிருந்தாவனம்னா போயிட்டு வரலாம். அங்க போயிட்டு வந்த வேலை ஒரு பேரம் பிறந்தான்னா மதுசூதன், கண்ணன், கிருஷ்ணன், ஏதாவது பேர், பெருமாள் பேரை வச்சுக்குவோம், கண்ணன் பேரை அப்படிலாம் வேணிட்டு போவாளே. அந்த மாதிரி இவர் யாத்திரை வந்தவர் இல்லையே. கண்ணனை பார்க்கணும்னு ஆசையா வந்து பிருந்தாவனத்திலே வசிக்கணும்னு ஆசையா வந்துட்டு இங்க வந்தா கண்ணபிரான் உங்களுக்கு ஒரு உங்க பரம்பரைக்கு ஒரு பேரனை கொடுத்தேன், உலகத்திலேயே பார்க்க முடியாத ஒரு பேரன், பேர்பட்ட உத்தம புத்திரனை கொடுக்கிறேன் உங்க பரம்பரைக்கு அப்படின்னு சொன்னா இவர் பார்க்கிறாரா, நான் இதையா விரும்பி வந்தேன் அப்படின்னு நினைச்சார். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது விஷயம், உடனே பிருந்தாவனத்தை விட்டு காலி பண்ணு இப்படி சொன்னா என்ன பண்றது? பிருந்தாவனத்துல வசி அப்படின்னு சொன்னா அழகா இருக்கும். பிருந்தாவனத்தை காலி பண்ணு, தமிழ்நாடு ஓடு, உங்க ஊருக்கு ஓடு. என்ன தப்பு பண்ணிவிட்டேன், இங்க வந்து என்ன அபச்சாரப்பட்டு விட்டேன்னா, எதுக்காக? உனக்கு அவதார காரியம் இருக்கு தமிழ்நாட்டில், நீ கிளம்பு. நான் என்ன அவதார புருஷனா? எனக்கு இன்னும் அவதார காரியம் இருக்குன்னு கண்ணன் சொல்றானே. யோசிக்கிறார். பிருந்தாவனத்தை விட்டு போறதா இல்ல, பகவானோ பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினான். இதே கதை தான் அடியனுடைய ஆச்சாரியராகிய கிருஷ்ணபிரமி சுவாமிகளுக்கும் 1978 யாத்திரை போனார். இந்தியா போற ஒரு வருஷ காலம் ஆராதனை பெருமாளையும் எடுத்துன்னு கிளம்பிட்டார். அவருடைய நோக்கம் மனசுக்குள்ள என்னன்னா, பிருந்தாவனத்துல போய் அங்கேயே செட்டில் ஆயிடணும், தமிழ்நாட்டுக்கு வரதா இல்லை அப்படிதான் போனார். ஆனா ஆராதனை பெருமாளான கோலாகலன், பக்த கோலாகலன், கிளம்பு நீ தமிழ்நாட்டுக்கு கிளம்பு, நீ அங்க போ, இங்கேயே உட்காராத, கிளம்பு நீ, அப்பப்போ இங்க வந்துட்டு போலாம், இங்க ஒரு கோவில் வேணா கட்டிக்கோ, ஆசிரமத்தை கட்டிக்கோ, வந்துட்டு போ, வருஷத்துக்கு 4 தரம் போ, நீ பரனூருக்கு மறுபடியும் அப்படின்னு சொல்ல, ஒரு வார காலம் அந்த பக்த கோலாகலனாகிய பகவானுக்கும் எங்க ஆச்சாரியருக்கும் சண்டை. நித்தியம் கோலாட்டம் தான், சண்டை தான். நான் போக மாட்டேன்னு இவர் சொல்றதும், போன்னு சொல்றதும், இப்படி இருந்து கடைசியில கோலாகலம் தான் ஜெயிச்சா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இல்லடா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க மாட்டார் இப்பேற்பட்ட ஆச்சாரியர். இது மாதிரிதான் நாதமுனிகளை பார்த்து, நீர் தமிழ்நாடு போகும், உங்களுக்கு அவதார காரியம் இருக்குன்னு பகவான் சொல்ல, இவரோ கிளம்புறதுக்கு யோசிக்கிறார். ஏன்னா விக்ஷ பிருந்தாவனம் ரம்யம் நயனானந்த வர்தனம், இப்படிப்பட்ட பிருந்தாவனத்தை நான் எப்படி விடுவேன்? இல்ல போறதுல மனசே இல்லை. உனக்கு அவதார காரியம் இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பகவான் ஆக்ஞை பண்ணியாச்சுன்னா அப்புறம் யார் மீற முடியும் அந்த ஆணைய? இதை சொல்லிவிட்டு பகவானும் மறைஞ்சு போயிட்டான். அடுத்து பேசுறதுக்கு காட்சி கொடுத்துட்டே இருந்தா தானே பேச முடியும். பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான். எப்ப பகவானுடைய உத்தரவோ இனிமே இங்க இருக்கக்கூடாது, ஏதோ அவதார காரியம் இருக்குன்னா, அப்ப நம்ம ஏதோ பூலோகத்துல பிறந்ததே உலகத்தின் நன்மைக்காக ஏதோ சில காரியம் பண்றதுக்கு பிறந்திருக்கோம். அப்ப பிருந்தாவனத்திலே உட்காரக்கூடாது, கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கிளம்புறாரு. அழுதுண்டே கிளம்புறார். கோகுலத்துக்கு போய் அழறார், கோவர்தனத்துல போய் அழறார், யமுனையை பார்த்து அழறார், பிருந்தாவனத்தை பார்த்து அழறார், ஒரு செடி கொடியும் போய் கட்டிக்கிறார், அழறார். ஐயோ உங்களெல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போகணுமே, மறுபடியும் தமிழ்நாடு போகணுமே அப்படின்லாம் அழுதுண்டே வேற வழி இல்லாத கிளம்புறார். மெதுவா திரிவேணி சங்கமம் ஆகிய அலகாபாத்னு இப்ப சொல்றோம், பிரயாகை, கங்கை யமுனை சரஸ்வதி சேரக்கூடிய இடம். அங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு, காசி வந்து பிந்து மாதவர், இங்க வேணி மாதவர், அங்க பிந்து மாதவர் கோவில் இருக்கு. அலகாபாத்லயும் காசிலையும் அந்த பிந்து மாதவரை சேவிச்சுட்டு, கயையில போய் பித்ருக்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய சிராத்தங்கள்லாம் செய்வா. பல்குனி நதியில போய் ஸ்நானம் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய கதாதரனாகிய பகவானையும் விஷ்ணு பாதத்தையும் தரிசனம் பண்ணிட்டு, பிண்ட தர்ப்பணங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு, அங்கிருந்து போற வழியிலேயே பூரி ஜெகநாதம் வந்து, ஜெகநாத பெருமாள் தாரு மூர்த்தியாக சுபத்திரையோடையும் பலராமனோடையும் எழுந்தெழுக்கக்கூடிய பூரி ஜெகநாதம் சேவிச்சுட்டு, வர வழியிலே ஸ்ரீ கூர்ம பெருமாளையும், சிம்மாச்சலத்தில் இருக்கக்கூடிய வராக நரசிம்ம பெருமாளையும், அப்படியே வர வழியில அகோபிலம் வந்து நரசிம்மனை சேவிச்சுண்டு, திருப்பதியில வந்து திருவேங்கடமுடியான், திருவேங்கடமுடியான்ட்டு வரச்சவே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி,
வரிசையா திருவல்லிக்கேணியிலேருந்து வரைச்ச திருக்கோவிலூர், காஞ்சிபுரம், வரதராஜன் எல்லாரையும் சேவிச்சுண்டு, ஆனா மனசுக்குள்ள பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு அழுதுண்டே வரார். விட்டுட்டு வந்துட்டோமேனு. இருந்தாலும் எல்லா திவ்யதேசத்தையும் சேவிச்சுட்டு கடைசியா ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு போற வழி காட்டுமன்னார் கோவில் போனோம்னா போற வழியிலேயே கும்பகோணம் போய் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆறாவமுதன் ஆகிய சாரங்கபாணி எம்பெருமானை சேவிச்சுட்டு காட்டுமன்னார் கோவில் வந்து சேர்ந்துட்டார். யாத்திரை பூர்த்தி ஆயிடு. நம்மளும் மனசாலேயே ஒரு யாத்திரை போயிட்டு வந்துட்டோம். இந்த மழையில கூட ஒரு யாத்திரை போயிட்டு வந்துட்டோம். ஒரு வழியா காட்டுமன்னார் கோவில் வந்து சேர்ந்துட்டார். என்னமோ அவதார காரியம் பெருமாள், என்னமோ அவதார காரியம் என்னன்னு புரியலையே, இப்படியே நினைச்சிட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பம், வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பகோணம் ஸ்ரீரங்கம் வந்துட்டு போவார். வழக்கம். ரங்கநாதனை சேவிக்காது இருக்க முடியாது. போற வழியிலேயே ஆறாவமுதன சாரங்கபாணி பெருமாளையும் சேவிக்காது இருக்க முடியாது. அதனால கும்பகோணம் போகணும். போர்ச்சேவும் சரி வர்ச்சவும் சரி கும்பகோணத்து வழியாக தான் போயிட்டு வரணும். ஸ்ரீரங்கத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்து ரங்கநாதனை சேவிச்சுட்டு வரச்சேவே கும்பகோணம் வந்தார். சாரங்கபாணி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். ஏற்கனவே ஒரு 10 வைஷ்ணவர்கள் கர்ப்பகிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் நின்று சேவிக்கிறார். பெருமாள் வைகுண்டத்திலே ரதத்தோட வந்து இறங்கின கோவில் அது. கோவிலே கல்லினால கட்டப்பட்ட கோவில். பூராவே ரதத்திலேயே தேராவே இருக்கும், யானை குதிரையோட இருக்கும். வைகுண்ட ரதத்தோட இருக்கார். அதுல தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல்னு 2 வாசல் உண்டு. உத்தராயண காலத்துல உத்தராயண வழியா தான் நம்ம போய் பெருமாளை சேவிக்க முடியும். அந்த வாசல் வழியா இந்த வாசலை மூடிடுவா. தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாசம் வந்தாச்சுனாலே உடனே தட்சிணாயன வாசலை திறந்துடுவா. அந்த வழியா தான் போய் பெருமாளை சேவிக்கணும். தை மாசம் பிறந்தாச்சுன்னா திருப்பி உத்தராயண வாசலை திறந்து விடுவா. அது வழியா 6 மாசம் இப்படி வழியா, 6 மாசம் அப்படி வழியா சேவிக்கணும் பெருமாளை. அழகான கோமலவல்லி தாயாரோட சேர்ந்ததான ஆறாவமுதன். அழகுன்னா அழகு. நம்பெருமாளுடைய சிரிப்பழகை போய் பார்க்கணும்னா எங்க பார்க்கலன்னா நம்பெருமாள்கிட்ட பார்க்க கூடாதான், ஆறாவமுதன்கிட்ட போய் பார்க்கணும். அப்படி ஒரு கொள்ளையான அழகு அந்த பெருமாள். அதுவும் கண்ணபிரான் தளர்நடை நடக்கிற பருவத்துல சாரங்கபாணி தளர்நடை நடவானோன்னு பெரியாழ்வார் பாடுறார். அப்படி தளர் நட போட்டார்னா, அந்த பெருமாள் நட போட்டார்னா அப்படி தளர் நடையோட குழந்தை கண்ணன் நடக்கிற மாதிரி நடப்பறான். கையில சாரங்கம் ஏந்திருப்பார். பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். சிரிச்ச முகம். அந்த சிரிப்பழகு சொல்லி மாளாது, போய் சேவிச்ச வாழ்க்கை தான் தெரியும். அப்பேற்பட்டதான சாரங்கபாணியை சேவிக்கணும். ஏற்கனவே 10 வைஷ்ணவர்கள் உள்ள சேவிச்சுட்டு இருக்கா. அவ வெளியில போனா விட்டு நம்ம போவோம். இந்த முந்திண்டு போறது, எல்லாம் இடிச்சுண்டு போறது, தள்ளிண்டு போறது, சாமர்த்தியமா போய் தீர்த்தம் வாங்கிட்டு வருது, இதெல்லாம் பாகவதாளுக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா பொறுமை முக்கியம். எங்கெங்கயோ போய் கூட்டத்துல நிக்கிறிய, காத்துன்னு கிடக்கிறிய, பெருமாள்கிட்ட தான் கொஞ்ச நேரம் நில்ல காத்துங்க. இந்த பொறுமை கூட நமக்கு இல்லாத கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நிம்மதியா அவெல்லாம் முடிச்சு சேவிச்சுட்டு வரட்டும், நம்ம போவோம்னு காத்துன்னு இருக்கார் சுவாமி நாதமுனிகள். உள்ள போயிருக்கிற 10 ஸ்ரீ வைஷ்ணவாலும் என்னன்னா கர்நாடகாவிலேருந்து வந்தவாளாம். கர்நாடகா திவ்ய தேசத்திலிருந்து அந்த பக்கத்திலேருந்து வந்திருக்கா. அவள்லாம் 10 ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவள்லாம் இந்த ஆறாவமுதன் விஷயமாக நம்மாழ்வார் பாடின 10 பாடல் அவளுக்கு தெரியும். அவள் கன்னடக்காராதான், அவளுக்கு தாய்மொழி கன்னடம் தான், ஆனால் திவ்ய பிரபந்தம் தெரியும். இந்த 10 பாடல் தமிழ்ல தெரியும். அதை இந்த ஆறாவது பெருமாள்கிட்ட வந்து இங்க 6வது ஆழ்வான்னு சொல்வா. அந்த எம்பெருமான்ட்ட சாரங்கவாணிட்ட வந்து அவ பாடுறா. பாசுரமே ரொம்ப உருக்கமான 10 பாசுரம். ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குளம்பை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. அந்த பெருமாளுக்கு மட்டும் என்னமோ ஆறாவமுதன்னு பேர் வந்துருக்கு. மிச்ச அமுதங்கள்லாம் கூட தகட்டிடுமா. அதாவது மிச்ச திவ்யதேச பெருமாள் கூட தகட்டிடுவாராம். இந்த திவ்யதேச பெருமாள் மட்டும் என்னைக்குமே தகட்டவே மாட்டாராம். அதெல்லாம் ஆறாத அமிர்தமா. எவ்வளவு பார்த்தாலும் போருமேனே தோணாத பெருமாள் சாரங்கபாணி பெருமாள், ஆறா அமுதன். அந்த பெருமாளுடைய பேரை சொல்லச்சவே மனசு உருகினா பரவாயில்ல, மனசு உருகலையா, சரீரமே உருகிறதாம் ஆழ்வார். அடியேன் உடலும்
நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. என்ன பதம் இது! வரைக்கும் உலகத்துல எத்தனையோ பாகவதாள், எத்தனையோ தாசர்கள், எத்தனையோ ஆச்சாரியர்கள் எல்லாருடைய ஸ்லோகங்கள், சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள், தமிழ் ஸ்லோகங்கள், பாசுரங்கள், கன்னடம், மலையாளம், அந்தந்த மொழி, ஹிந்தி, எல்லா மொழிகள்ல அமைஞ்ச கீர்த்தனங்கள்லாம் பாசுரங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஸ்லோகங்கள்லாம் படிச்சு பார்த்துருக்கேன். யாருக்கும் உடம்பு உருகி போறதுன்னு பாடல. கிருஷ்ணனை நினைச்சாலே என் உடம்பே உருகிறதே அப்படின்னு பாடல, என் மனசு உருகிறதேன்னு தான் பாடிட்டா. மனசு உருகிறதே கஷ்டம். இந்த மாதிரி உபன்யாசங்களை கேட்டு மனசு உருகி ஒரு போட்டு கண்ணீர் கண்ணனை நினைச்சுன்னு வருதே அபூர்வம். ஆனா ஆழ்வாருக்கு உடம்பே உருகி ஆறா ஓடுறதாம். அங்க காவேரி ஓடுறதே கும்பகோணத்து பதில். அந்த காவேரி ஆறு எதிரானா நம்மாழ்வார் தான் காவேரி ஆறா உருகி ஓடுறாராம். அந்த அளவுக்கு ஆறாவது நினைச்சாலே உருகிறதுன்றார் உடம்பே. அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்புனால அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்னு பாடுறார். ஏன்னா ஏறார் கோலம் திகழ கிடந்தாய், இப்படி அலங்காரம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கியே பிரபோ சாரங்கபாணியா, கண்டேன் எம்மானே. என் அம்மா, அம்மானா இங்க சுவாமின்னு அர்த்தம். என்னுடைய சுவாமியானவனே, இப்படிப்பட்ட உன்னுடைய அழகை நான் கண்டேன், கண்ணார கண்டேன். ஆனா என் உடம்பு உருகிறது, உன்னை பார்க்கச்சேவே, உன்னை நினைக்கச்சேவே உருகிறது அப்படின்னு திருக்குடந்தை ஆறாவதுனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உருகி பாடுற பாசுரம். முடிக்கச்ச சொல்றார், குழலின் மலிய சொன்ன ஓர் 1010. குழல் ரொம்ப இனிமைன்னு சொல்லுவா இல்லையா, புல்லாங்குழல், அது கூட தோத்து போயிடுமா, அதை விட இனிமையா பாடியிருக்காரா இந்த 10 பாசுரம் நம்மாழ்வார். இந்த 10 பாசுரம் சேவிச்சாச்சுன்னா அப்புறம் புல்லாங்குழல்லாம் தகட்டி போயிடுமா. குழலின் மலிய சொன்ன ஓர் 1010 அப்படின்னு பாடுறார். இவா 10 பாசுரமும் உள்ளேருந்து சேவிச்சுட்டு இருக்கா, பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. வெளியிலேருந்து கேட்கிற சுவாமி நாதமுனிகளுக்கு, என்ன யார் எழுதினது இந்த 10 பாசுரம், இப்படி பாடல் இருக்கே, இது வரைக்கும் கண்டிராத கேட்டிராத ஒரு பாடலா இருக்கே, பிரபந்தமா இருக்கே, என் மனசே சமாதிக்கு போறதே, சமாதியில கிடைக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமான ஆனந்தம் தருது இந்த 10 பாடல். யார் எழுதினது இந்த 10 பாடல் பார்ப்போம். கடைசியில எழுதினவா யாருன்னு அவ பேரை வச்சிருப்பா, முத்திரை குத்திருப்பா, பார்ப்போம். அப்படியே கடைசி பாசுரத்துல குழலின் மலிய சொன்ன ஓர் 1010 சடகோபன் சொன்ன அப்படின்னு வருது இல்லையா. சடகோபன் யாரோ ஒரு பெரியவர் இதை எழுதியிருக்கார். சடகோபன் வருதே தவிர நம்மாழ்வார்னு பேர் வரல. இல்ல சடகோபன் பேர் யாரோ தெரியல. சடகோபன் 1010 சொன்னதுனால இதை தவிர இன்னும் 1000 பாசுரம் இருக்கும் போல இருக்க, 1000 பாடல்கள் வேற பாடியிருப்பார் போல இருக்க. அதுல 10 பாடலே இன்னும் ஊருக்கு ஊருக்கிறது நம்மள. இப்படி இருக்கே ஆனந்தகரமா. 1000 பாடலும் தெரிஞ்சா எப்படி இருக்குமோ, என்னென்ன அனுபவம் இருக்குமோ. யார் அந்த சடகோபர் பெரியவரோ தெரியலையே, மகா ஞானியா இருந்தாதான் இப்படி நம்ம மனசை பிடிச்சி இருக்கிற மாதிரி பாடல் பாடியிருக்க முடியும். இது அத்தனையும் அவர் மனசுல ஓடுறது. அவசரப்பட்டு இது யாருடைய பாடல், யார் எழுதினதுன்னு அவளை போய் கேட்கக்கூடாது. அவ அனுபவிச்சு பாடிட்டு இருக்கா, உருகி பாடிட்டு இருக்கா. முடியட்டும், அவ சேவை முடியட்டும், போய் கேட்போம்னு சுவாமி நாதமுனிகள் காத்துட்டு இருக்க. அந்த சமயமா அவ தீர்த்த சடாரி எல்லாம் ஆகி துளசி பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவ மெதுவா அப்படி வெளியில கிளம்பி வச்ச சுவாமி நாதமுனிகள் அவ எதிர்க்க போய், சுவாமி நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வர, இந்த 10 பாடலே என் மனசை இப்படி அபகரிக்கிறது, அந்த நம்மாழ்வார் சடகோபர்ன்றவர் யாரு, அவர் பாடின 1000 பாடல்கள்னு சொல்றாலே அந்த 1000 பாசுரமும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, எல்லாத்தையும் கேட்கிறார் நாதமுனிகள். வந்தவா 10 பேர் சொல்றா, நாங்கெல்லாம் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கோம், கன்னடத்தை தவிர வேற பாஷை தெரியாது, சம்ஸ்கிருதம் வேணா தெரியும், தமிழ் தெரியாது எங்களுக்கு. அவன் பேசுறதே சம்ஸ்கிருதத்தை தான் பேசுறா. இப்போ நாதமுனிகளுக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், வடமொழி பேசுற. எங்களுக்கெல்லாம் திராவிட பாஷை தமிழே தெரியாது. ஆனா எங்க ஊர்ல இந்த 10 பாடல் தான் சொல்லியிருக்கா. யாரோ சடகோபாச்சாரியர்னு நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாராம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரா. அவர் எழுதினது 1000 பாடல் உண்டு. ஆனா அதுல 10 பாடல் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். மிச்சம் 1000 பாசுரத்துல 990 பாசுரமும் எங்களுக்கு தெரியாது. 10 பாசுரம் தான் தெரியும். மிச்சம் இருக்கிற 990 பாசுரமும் பிற்காலத்துல யாரோ நாதமுனிகள்னு ஒரு பெரியவர் வரப்போறாராம். அவர் ஆழ்வார் திருநகரில தான் அந்த சடகோபாச்சாரியர் இருந்திருக்கார்.
அந்த ஆழ்வார் திருநகர்ல போய் அந்த நம்மாழ்வாரை குறிச்சு தியானம் பண்ணி தவம் இருந்து நம்மாழ்வாரை பிரத்யட்சமா பார்த்து அவர்கிட்டேந்து 990 பாடல்களையும் தான் பிரத்யட்சமா காதால கேட்டு உலகத்துக்கு கொடுக்க போறாராம். நாதமுனிகள்னு யாரோ ஒரு பெரியவர் வரப்போறாரா, அவர் மூலமா தான் இந்த பிரபந்தங்கள்லாம் வெளியில வரப்போறது. அந்த நாதமுனிகள் யாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவா 10 பேரும் கிளம்பி போயிட்டா. கேட்டு இருக்கிறவரே நாதமுனிகள் தான். ஆனா இவா சொல்ற நாதமுனிகள் தான் நம்பலா இருக்கலாமோ என்னமோ. ஏன்னா கண்ணன் சொல்லி அனுப்பிச்சாலே பிருந்தாவனத்தை உனக்கு அவதார காரியம் இருக்கு போனானே. ஒருவேளை நம்ம உலகத்துக்கு பிறந்ததே இந்த பிரபந்தங்கள் எல்லாம் வெளியிடுறதுக்காக தான் பிறந்தோமோ என்னமோ. இவா சொன்னாலே ஆழ்வார் திருநகரின்னு சொல்லியிருக்கா, திருக்குறுகூர்னு ஊருக்கு பேர் சொல்லியிருக்கா, சடகோபர்னு அங்க பேர் சொல்லியிருக்கா. அந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார், அவருக்கு ஒரு சிஷ்யர் பராங்குசதாசர்னு ஒருத்தர், அவர் இப்பவும் இருக்கார் ஆழ்வார் திருநகர்ல அப்படின்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்கலாம்னு கிளம்பி போயிட்டார். 6வது தினம் உள்ள போய் சேவிக்கல, அப்படியே கிளம்பிட்டார். ஏரா 10 பாசுரமே நம்மளை இப்படி உருக்கிறதே மனச, 1000 பாசுரமும் கிடைச்சா எப்படி இருக்கும்? முதல்ல அதை நம்ம போய் பிரகடனப்படுத்துவோம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பிட்டார். தனியாவே கிளம்பினார். ஆழ்வார் திருநகரிக்கு தான் திருக்குறுகூர்னு பேரு, திருநெல்வேலி மாவட்டம், தாமிரபரணி நதி தீரம். அங்க வந்தார். நம்மாழ்வார் எழுந்தொழிருந்த புளிய மரம் மட்டும் இருக்கு. ஆதிநாத பெருமாள் கோவிலே பிராகாரத்துல புளிய மரம் இருக்கு. ஆதிசேஷனுடைய அம்சம் அந்த புளிய மரம். இங்கேதான் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தொழிருந்தார் அப்படின்னு அங்க இருக்கிறவாள் மூலமா கேள்விப்பட்டு அந்த சடகோபாச்சாரியரை இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சரியா போச்சு, நம்மாழ்வார் பரமபதம் போய் 2500 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து கேட்கிறேன் பார்க்கவா முடியும்? அவருக்கு சிஷ்யருக்கு சிஷ்யர் ஒருத்தர் பராங்குசதாசர்னு இருக்காராமே, அவர் இருக்காரு. அவர் அங்க அந்த திருமாளிகளை எழுந்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்ல அவருடைய திருமாளிகளை போய் அடியன் நம்மாழ்வாரை பிரத்யட்சமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அடியனுக்கு பேர் நாதமுனிகள்னு பேரு. மதுரகவி ஆழ்வார் அருளி செய்ததான 12, 10, 11 பாசுரம் இருக்கே, அதை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அதுதான் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்லுவான். அந்த பதிகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், அதையே மந்திர ஜபம் போல பண்ணி நம்மாழ்வாரை நான் பிரத்யட்சமா பார்க்கிறேன் அப்படின்னு கேட்க, அந்த பராங்குசதாசர் நாதமுனிகளுக்கு கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற அந்த 11 பாசுரம் நம்மாழ்வார் விஷயமான பாசுரம் அதை உபதேசம் பண்ணார். ஒரு தரம் கேட்டாலே இவருக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த 11 பாசுரத்தையும் இந்த புளிய மரத்தினுடைய அடியில உட்காந்து அப்படியே தவத்துல இருந்து ஜபமா பண்றார். மறுபடியும் ஆவர்த்தி பண்றார். நமக்கெல்லாம் உபதேசமா நமோ நாராயணா என்ற மந்திரம் கொடுத்தா கூட நித்தியம் ஜபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆச்சாரியர்கிட்ட இருந்து வாங்கிட்டியானா? வாங்கிட்டேன், உபதேசம் வாங்கிட்டேன், என்ன பண்றேன்னா ஜபம் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? பண்ணணும் தெரியாது அப்படிங்கிறா சில பேர். அதுக்காக ஜபம் வாங்குறது ஆச்சாரியர்கிட்ட இருந்து. குருநாதர்கிட்ட இருந்து நமோ நாராயண மந்திரம் உபதேசம் வாங்கிட்டாச்சு, நான் தீட்சை எடுத்துட்டாச்சுன்னா நித்தியம் ஜபம் பண்ண வேண்டாமோ? ஒரு 108 தரமாவது சொல்ல வேண்டாமா பெருமாள் இருக்க? பின்ன என்னத்துக்கு ஜபம் வாங்கிக்கிறேன்? எதுக்கு பின்ன உபதேசம்? எதுக்கு பின்ன தீட்சை? இதன் சீர்மைக்கு போரும்படி பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு முமுட்சுப்படியில புள்ளைலோகாச்சாரியார் சொல்றார். எவ்வளவுக்களோ உயர்ந்த மந்திரமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீ ஜபம் பண்ணணும், விட்டுறக்கூடாது. மந்திரத்தையே ஜபம் பண்றது இல்லை நம்மளாம். ஆனா இவர் அந்த கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற அந்த பாசுரத்தை 10, 11 பாசுரம் அதையே மறுபடியும் 12,000 தரம் 12,000 தரம் திருப்பி ஆவர்த்தி பண்றார். சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, அகண்டமா பாராயணம் பண்றார். ஏற்கனவே யோகீஸ்வரர் அவர், சாப்பாடோ தூக்கமோ முக்கியம் இல்லவர். அதையே மறுபடியும் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குருவூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. ஆரம்பமே கிருஷ்ணனை உரல்ல கட்டி போட்ட லீலையை ஆரம்பிக்கிறார். கண்ணனை யசோத உரல்ல கட்டி போட்டுட்டா. அந்த தாமோதரனாகிய கண்ணன் தான் எனக்கு அப்பன். கண்ணன் தானே எனக்கு அப்பன், கண்ணப்பன். கண்ணன் தான் எனக்கு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இல் அப்படின்னு விட்டார். எனக்கு கண்ணன் ஒன்னும் அப்பனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இல்லை அப்படின்னு முடிச்சுட்டார். கண்ணன் அப்பன் இல்லைன்னா உனக்கு யார் அப்பன் அப்படின்னா நன்னி தென்குருவூர் நம்பி. நம்மாழ்வார் பேரை சொன்னாலே என் நாக்கெல்லாம் தித்திக்கிறது அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா பகவான் முக்கியமா உனக்கு குருநாதராகிய ஆச்சாரியன் முக்கியமானு கேட்டா எனக்கு பகவான் முக்கியம் இல்ல, ஆச்சாரியம் தான் முக்கியம். ஆச்சாரியன் பேரை சொன்னாலே எனக்கு அன்னிக்கும் அமுதூரும்
ஒரு முறை அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு என் நாக்கு தித்திச்சுட்டே இருக்கு. கிருஷ்ணன் பேரை அப்பப்போ சொல்லச்சேதான் தித்திக்கும். ஆச்சாரியன் பேரை அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா கூட இன்னைக்கும் தித்திச்சுட்டு இருக்குவான். அன்னைக்கு ஒரு நாள் ராமானுஜன், அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சாரியன் பேரை சொன்னோம், இன்னைக்கும் தித்திக்கிறதுப்பா வாய், நாக்கெல்லாம் தித்திக்கிறது. அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அமுதூரும். நாங்கள்லாம் ராமானுஜான்னு சொல்லி பார்க்குறோம், நம்மாழ்வார்னு சொல்லி பார்க்குறோம், இல்லை எங்க ஆச்சாரியர் பேரை சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒன்று நாக்கு தித்திக்க மாட்டேங்குது. ஏதாவது கேசரி கொடுத்தா வேணா தித்திக்கிறது, சக்கரை பொங்கல் சாப்பிட்டா தித்திக்கிறது. ஆச்சாரியன் பேரை சொன்னா எனக்கு தித்திக்கலையேன்னா அதுக்கு தான் சொன்னார் என் நாவுக்கே அமுதூரும் விட்டார். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் குரு பக்தி பண்றாளோ அவளுக்கு நாக்கு தித்திக்கும். கிருஷ்ண பக்தியும் பண்ணிட்டு குரு பக்தியும் பண்ணிட்டு இருக்கிறவன் இரு கரையன், ரெண்டு கரை, இந்த கரையும் பிடிச்சுக்கணும் அந்த கரையும் பிடிச்சுக்கணும்ன்றவனுக்கு எல்லாம் தித்திக்காதுப்பா. என்னாவுக்கே அன்னிக்கும் அமுதூரும். அப்ப என்னன்னா பெருமாளை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஆச்சாரியன் பேர் சொன்னா தித்திக்காது. ஆச்சாரியனே கதியில் இருக்கிறவனுக்கு தான் ஆச்சாரியன் பேரை சொல்லிச்சே தித்திக்கும். அல்ல அன்னிக்கும் அமுதூரும் அப்படின்ட்டா என் நாவுக்கே தித்திக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன். நாக்குனால நம்மாழ்வார் 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 அல்லது சடகோபன் சடகோபன் அவர் பேரை சொல்லி சொல்லி இதையே சொல்லிட்டு இருக்க ராப்பகலா. நாவினால் நவித்து என்ன ஆச்சுன்னா இன்பம் எய்தினேன், ஆனந்த சாகரத்துல முழுகிறேன். ஆச்சாரியன் பேரை சொல்லி 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 என் நாக்கு தித்திக்கிறது, மனசு ஆனந்த சாகரத்துல முழுகிறது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இதான் இங்க முக்கிய விஷயம். மெய்மையே அப்படின்னா சத்தியமா ஆச்சாரியன் திருவடியை மட்டும்தான் முடிச்சிருக்க, பெருமாள் திருவடியை பிடிக்கல. பெருமாள் கோபிச்சுக்க மாட்டாருனா சரியா போச்சு. ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சவாளை கண்டாதான் பெருமாளுக்கே பிடிக்கும். பெருமாள் திருவடியை பிடிச்சார் நம்மாழ்வார், கதற கதற விட்டுட்டார் இந்த கிருஷ்ணனை. நம்மாழ்வார் எவ்வளவு அழுதுருக்கார், இந்த மழை அழுத மாதிரி ஓன்னு அழுதுட்டு இருக்கார். அழுதுண்டே இருந்தார் நம்மாழ்வார் வாழ்நாள் கூட இந்த கண்ணனை பார்க்கணும்னு. ஆனா எனக்கு பெருமாளை பார்க்கணும்னு ஆசையே இல்லை. எனக்கு யாருன்னா எங்க ஆச்சாரியன் போறோம், எனக்கு எங்க குருநாதர் எனக்கு போறோம் அப்படின்னு நான் இருக்கேன். அதான் மேவினேன் அவன் பொன்னடி மேன்மையே. இல்லையே பெருமாள் வந்துட்டார், உங்க ஆச்சாரியனும் வந்துட்டார், நீ என்ன பண்ணுவேனா யார வேணா கேளுங்கோ, போய் பெருமாளை தான் பிடிப்பேன். பெருமாள் எதிர்க்க வச்ச பெருமாளை பார்க்காத அசடு மாதிரி குருநாதரையா பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சாதாரண ஜனங்கள். அந்த கண்ணனே வந்தாலும் ராதையோட வந்தாலும் அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு அந்த கண்ணனும் வேண்டாம் ராதையும் வேண்டாம், எங்க ஆச்சாரியம் தான் போடும். அதனால சொல்லிட்டார் தேவுமற்ற அரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. அதனால தேவுமற்ற அரியேன், இன்னொரு தேஜஸ் எனக்கு தெரியாது. எங்க நம்மாழ்வார தவிர, அதாவது எங்க ஆச்சாரியனை தவிர வேற ஒரு தேஜஸ் எனக்கு தெரியாது. பெருமாளே வந்தாலும் எனக்கு தெரியாது. ஒரு கால் காட்சி கொடுத்தா நீர் என்ன பண்ணுவீர்னா, ஓஹோ இவர் தான் கிருஷ்ணனா, எங்க ஆச்சாரியர் புலம்பின்டே இருப்பாரு கண்ணா கண்ணா, இவர் தான் அந்த கண்ணனா இருக்கார். ஆனா எங்க ஆச்சாரியர் மாதிரி வராது. எங்க ஆச்சாரியர் அழகு அழகுதான், பெருமாள் கூட வராது அப்படின்னு நான் இருப்பேன் அப்படிங்கிறார் அடுத்த பாசுரத்துல. திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திரு உரு காண்பன் பார்ப்பேன். பார்த்துட்டு நீ கிருஷ்ணனுக்கு ஆட்படுவியானா, அந்த கிருஷ்ணனுக்கு ஆட்பட மாட்டேன், எங்க ஆச்சாரியனுக்கு தான் ஆட்படுவேன். திருப்பி திருப்பி அதே தான் சொல்ற. ஏன்னா பகவானை காட்டிலும் உயர்ந்தவன் ஆச்சாரியன். யஸ்மாது தது உபதேஷ்டாசௌ தஸ்மாது குருதரோ குருஹு. அந்த பகவானை பத்தி எப்போ உனக்கு உபதேசம் பண்ணாரோ உங்க குரு, அதனாலேயே அந்த பகவானை காட்டிலும் உங்க குரு தான் உனக்கு உயர்ந்தவர் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அந்த 10 பாசுரமும் திருப்பி 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 அந்த அதையே சொல்லிட்டு இருக்கார், ஆவர்த்தி பண்றார் சுவாமி நாதமுனிகள். 12,000 தரம் ஆவர்த்தி ஆச்சோ இல்லையோ நாதமுனிகளே ஒரு சத்தம் கேட்டுது. தியானஸ்தரம் அதையே சிந்தனை பண்ணி நம்மாழ்வார பிரத்யட்சமா பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோட ஜபம் பண்ணி இருக்கிறவருக்கு பட்டு நாதமுனிகளே அப்படின்னு குரல் கேட்டுது. தியானம் கலைஞ்சது. இப்படி பார்க்கிறார், கண்ணை திறந்தா சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுக்கிறார். பிரத்யட்சமா யோக தசையில காட்சி கொடுக்கிறார். எப்படி இருக்கும்? யோக தசையில காட்சி கொடுத்தார், பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறார். விக்கிரகமா பார்க்கல, நேர பார்க்கிறார், ஜோதிர்மயமா. நம்மாழ்வாரே பகவத் அவதாரம் தானே, அந்த சாயக்கொண்டை தானமா கண்ணபிரானாகவே காட்சி. ஒரு கைய
யோக முத்திரையும் ஒரு கையில ஞான முத்திரையோட உட்கார்ந்துருக்கார். நல்ல கருநீலமான திருமேனி கண்ணனாகவே இருக்கார். அந்த நம்மாழ்வாரை பார்த்து ஆனந்தப்பட்டார், ஆனந்த கூத்தாடினார். சடகோபன்ற நம்மாழ்வார் நீங்க தானே, உங்களை பார்க்கறதுக்காக தானே இவ்வளவு காத்துட்டு இருந்தேன், இவ்வளவு ஜபம் பண்ணினேன் இந்த கனினுள் சிறுத்தாம்ப. உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன அழைத்தீர் அப்படின்னு கேட்கிறார் நம்மாழ்வார். அப்ப சுவாமி நாதமுனிகள் சொன்னார், ஆறாவமுதேன்னு ஆரம்பிக்கிற கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் விஷயமான 10 பாடலை கேட்ட ஆனந்தமா இருந்தது. சமாதியில கொண்டு போய் விடுறது இந்த ஆனந்தம். இந்த 10 பாடலே இப்படி இருக்குமானா நீங்க 1000த்துள் 10ன்னு சொல்லிருக்க, இன்னும் 1000 பாசுரம் இருக்காமே, அதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணணும். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறமா நாதமுனிகள் காலம் 2500 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளால இந்த திவ்ய பிரபந்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுச்சு. 4000 திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார்கள் பாடின பாடெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதை ஓதறதுக்கு மனுஷா இல்லை, ஓதி விற்கிறதுக்கு மனுஷா இல்லை, சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை, சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத போயிடவே கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல மறைஞ்சே போயிடுத்து. பிரபந்தமே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த 10 பாடல் தான் உலகத்தையே இருக்கு. அதுதான் இப்ப நம்மாழ்வாரை பார்த்தோன்னே இந்த 1000 பாடலும் மறுபடியும் எனக்கு கிருபை பண்ணி பிரசாதிக்கணும் அப்படின்னு கேட்டார். உன்னை இவர் சொன்னார், நாம் பாடினது 1000 பாசுரம்ன்றது திருவாய்மொழின்ற பாசுரம் மட்டும்தான் 1000, 1100. இதை தவிர திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதின்னு 3 பிரபந்தங்கள் அருளிச்சிருக்க, அதையும் உங்களுக்கு உபதேசம் பண்றேன். என்ன மாதிரியே ஆழ்வார்கள் இன்னும் 11 பேர் இருந்தா, அவ அத்தனை பேருமா சேர்ந்து நானும் உள்பட பாடினது மொத்தம் 3900 பாசுரங்கள். அத்தனை பாசுரமும் உமக்கே தெரிய வரும். எப்படி இருக்கு பார்த்தா, சொல்லி கொடுக்கல, உட்காரச்சு பல்லாண்டு பல்லாண்டு சொல்லுடா குழந்தை, இது பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 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 இப்படி உட்காந்து குரு சிஷ்யன் சொல்லி தரது மாதிரி சொல்லி தரல. உனக்கே எல்லா பிரபந்தங்களும் வரும் அப்படின்னா என்ன, வந்தாச்சு. ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணம்னு, குரு கடாட்சம் இருந்தா எல்லாம் வந்துடுறது. மயர்வர மதிநலம் அருளினன் யவனவந்தன் எடுத்தெடுப்பிலேயே பாசுரமே. பகவானுடைய கருணையினால்தான் நான் பாடுறேன்னு எப்ப சொல்லிட்டாரோ நம்மாழ்வார், அப்ப நம்மாழ்வாருடைய கருணையினாலேயே 4000 திவ்ய பிரபந்தமும் 3900 பாசுரமும் தெரிஞ்சவர் ஆயிட்டார் நம்ம நாதமுனிகள். எல்லாம் தெரிஞ்சு போச்சு நாதமுனிகள். இதோட இல்லாத மேலும் மேலும் மேலும்னு மேல மேல மழை எப்படி மழை பொழியறதோ மேகம், அது மாதிரி மேலும் 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 வருஷிக்கிறார் கருணையை நம்மாழ்வார். என்னன்னா, அந்தந்த 12 ஆழ்வார்களும் எங்கெங்க தோன்றினா, யார் யாருடைய அம்சமா பிறந்தா, அவ பிறந்த திருநட்சத்திரங்கள் என்னென்ன, அவ அப்பா அம்மா யாரு, அவளுக்கு இருந்த பக்தி ஞான வைராக்கியம் என்ன, பகவான் எப்படியெல்லாம் பேசி விளையாடினா, இத்தனையும் உங்களுக்கு தெரிய வரட்டும் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப ஆழ்வார்களை பத்தியும் தெரிஞ்சு போச்சு. ஆழ்வார்கள் பாடின 4000 திவ்ய பிரபந்தமும் கிடைச்சிடுத்து. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் உள் அபிப்பிராயம் வியாக்கியானம் என்னவோ அதுவும் உமக்கு தெரியட்டும். இவ்வளவு அனுகிரகம் பண்ணார் நம்மாழ்வார். எல்லாம் உமக்கே வரட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். ஆழ்வார்களுடைய ஆழ்ந்த ஞானம், ஆழ்வார்களுடைய ஆழ்ந்த அனுபவம் ரெண்டும் உமக்கு உண்டாகட்டும். இதனால வேற என்ன வேணும், கிடைக்காத பேரு கிடைச்சிருக்கு. உடனே கண்ணீர் மல்க, இவ்வளவு சுலபமா கிருபை பண்ணிட்டீரே, இனிமே நான் என்ன பண்ணுவேன் உலகத்தை, என் திசையும் அரிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோ பன்னருளையே. உங்களுடைய கருணையை உலகம் பூரா பிரச்சாரம் பண்ணுவேன். குருவை பத்தி சொல்றதுன்னு ஒரு சிஷ்யனுக்கு லட்சியம். ஊர் உலகம் எல்லாம் நம்மாழ்வாராகிய உங்களை பத்தியே சொல்லுவேன். நீர் பாடின இந்த திவ்ய பிரபந்தம், சொல்லி கொடுத்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் என் திசையும் போய் பாடுவேன். இன்னிசை பாடி திரிவனே, எல்லா இடத்தையும் இந்த திவ்ய பிரபந்தத்தையே பாடுவேன், இதிலேயே மூழ்கி இருப்பேன். ஆனா அடியனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. இவ்வளவு கருணைப்படின நீர் மற்றொரு கருணையும் பண்ணணும். என்ன கருணைன்னா, இன்னைக்கு உங்களை பிரத்யட்சமா நான் பார்க்கிறேன். 12,000 தரம் மறுபடியும் 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 இந்த கண்ணினுள் சிறுத்தாம்ப தவம் மாறி ஜபம் பண்ணி இப்ப உங்களை பிரத்யட்சமா பார்த்துட்டேன். ஆனா இனிமே வரப்போற ஜனங்கள் இப்படி பிரத்யட்சமா உங்களை பார்க்க முடியுமா? அவ்வளவு தவம் பண்ண முடியுமா? யோகம் இருக்குமா? ஜபம் இருக்குமா? தியானம் லயிக்குமா? தெரியலையே.
நீர் கருணையினால ஒரு விக்கிரகம் ஆயிட்டீரானா, அர்ச்சாவதாரமா ஒரு விக்கிரகம் ஆயிட்டீரானா, உலகம் உள்ள அளவும் ஜனங்கள்லாம் நம்மாழ்வார் நம்மாழ்வார்னு உங்களை தரிசனம் பண்ணுவாளே, சேவிப்பாளே. அதனால இப்ப எனக்கு யோகத்துல காட்சி கொடுத்த இதே ரூபத்துல ஒரு விக்கிரகமா தோன்றணும் அப்படின்னு நாதமுனிகள் அன்னைக்கு கேட்டார். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க. நாதமுனிகளுக்கு எவ்வளவு கருணை நம்ம பேர்ல. எனக்கு கிடைச்சதுப்பா சக்கர பொங்கல், போறோம், மற்றவங்க கிடைச்சா என்ன கிடைக்காத என்ன ஓடு அப்படின்னு ஓடுற ஜனங்கள் நம்மெல்லாம். எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கணும், ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் இந்த நாதமுனிகள். அதான் பூர்வாச்சாரியர்கள் அப்படி இருந்திருக்கா. தான் மட்டும் சுயநலமா அனுபவிச்சுட்டு போறவா இல்லை, எல்லாருக்காகவும் ஆசைப்பட்டிருக்கா. ஒரு விக்கிரகமா வரணும்னு சொன்ன உடனே ஒரு நதியில தண்ணீர்ல ஒவ்வொரு சத்து உண்டு. பாலாறுன்னு சொன்னோம்னா அதுல பாலினுடையதான சத்து இருக்கு அதுல உள்ள. அதே மாதிரி காவேரிக்கு பேர் பொன்னி ஆறுன்னு பேர், பொன்னி நதி. அதுல தங்கத்தினுடைய சத்து உண்டு காவேரியில. போயிட்டு அதுக்கு நாளையில இருந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடாதீங்க, போய் தங்கம் கிடைக்குமா தங்கம் கிடைக்குமா தேடாதீங்க. அந்த தங்கத்தினுடையதான சத்து காவேரியில உண்டு. தங்க பஸ்பம் சாப்பிட்டா என்ன உடம்புல ஆரோக்கியம் வருமோ அது காவேரி தண்ணீர்லயே வரும். அது மாதிரி தாமிரபரணியில தாமரத்தினுடைய சத்து உண்டு. தாமரம்னா காப்பர், செப்பு, செப்பனுடைய சத்து அதுல ஜாஸ்தி உண்டு. அதனால அதுக்கு தாமிரபரணின்னு பேர். அந்த தண்ணீர் எடுத்து காய்ச்சி அப்படியே காய்ச்சிண்டே ஆக்கிருத்தியை பிடிச்சின்னு வந்தீங்கன்னா அதுல இருந்தே நான் தோன்றுவேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார். சொல்லிட்டு நம்மாழ்வார் மறைஞ்சு விட்டார். மறைஞ்ச உடனேவே தாமிரபரணி நதியை ஆசை ஆசையா காய்ச்சி அதுல இருந்து தாமிர சத்து இருக்கு இல்லையா, விக்கிரகம் தோன்றுமோ தோன்றேன்னு சொல்லிட்டார். அதனால காய்ச்சிண்டே இருக்கார். காய்ச்சினா அதுல இருந்து ஒரு விக்கிரகம் தோன்றி, விக்கிரகம் தோன்றது, அர்ச்சாவதாரம் தோன்றது, நம்மாழ்வார் தோன்றார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா நம்மாழ்வார் எப்படி காட்சி கொடுத்தாரோ அப்படி இல்லை இந்த விக்கிரகம். நம்மாழ்வார் அங்க ஞான முத்திரையோடு இப்படி உட்காந்து இருந்தார் இல்லையா, சாயக்கொண்டே தானமா கண்ணபிரானாட்டம் உட்காந்து இருந்தார். அந்த கோலத்துல இல்ல, கையில திருதண்டம் வச்சுட்டு கை குவித்த வண்ணமாக சிகையோட யஜ்னோபவீதமாகிய பூணலோட இடுப்புல ஒரு காவி வேஷ்டியோட பார்க்கறதுக்கு யாரோ சன்னியாசி கோலத்துல காட்சி. இப்படி ஒரு விக்கிரகம் தோன்றது. பார்த்த ரூபம் ஒன்னா இருக்கு, இப்ப வந்திருக்கிற ரூபம் ஒன்னா இருக்கே, புரியலையே நினைச்சார் நாதமுனிகள். மறுபடியும் யோகத்துல உட்கார்ந்தார், நம்மாழ்வாரையே தியானம் பண்ணார். மறுபடியும் நம்மாழ்வார் காட்சி கொடுத்தார். சுவாமி உண்மை இந்த ரூபத்தோட பார்க்கிறேன், ஆனா வந்த விக்கிரகம் வேற விதமா இருக்கே, புரியலையே. உடனே நம்மாழ்வார் சொன்னார், இவர் தான் பவிஷ்யதாச்சாரியர். பவிஷ்யத்தினா பிற்காலத்துல, வருங்காலம், வருங்காலத்துல வரப்போற ஜெகதாச்சாரியர் இவர் தான் தோன்ற போறார். அவர் தோன்றுவதற்கு இப்போ இன்னும் 500-600 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே விக்கிரகம் தோன்றியாச்சு. இத மாதிரி ராமாவதாரத்திலையும் கிடையாது, இத மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் கிடையாது. நம் ராமானுஜருடைய அவதாரத்துல தான் இந்த நிகழ்ச்சி. ராமர் தோன்றதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ராமருடைய விக்கிரகம் தோன்றியதுன்னு கதை கிடையாது. கிருஷ்ணாவதாரம் பண்றதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணன் விக்கிரகமா தோன்றிவிட்டார்னு கிடையாது. ஆனா ராமானுஜர் தோன்றதுக்கு 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே ராமானுஜர் விக்கிரகமா தோன்றிட்டார். நாதமுனிகளுக்கு என்ன ஆச்சரியம் பார்த்தா, இதை கேட்க செய்வே ஒவ்வொருத்தருக்கும் மேனி சிலிர்க்கணும். ஒருத்தர் தோன்றினதுக்கு அப்புறமா தான் போட்டோ, தோன்றினதுக்கு அப்புறமா தான் விக்கிரகம். ஆனா ராமானுஜர் அப்படி இல்லை, முதல்ல விக்கிரகமா தோன்றிவிட்டார் ஆழ்வார் திருநகர்ல, அப்புறமா தான் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பிள்ளையா பிறக்கிறார், மனுஷ குழந்தையா பிறக்கிறார். அப்ப ராமானுஜருக்கு அவதார ஸ்தலம் எதிரானா எல்லாரும் ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லக்கூடாது. ராமானுஜருக்கு முதல் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வாருக்கும் ஆழ்வார் திருநகரி, ராமானுஜருக்கும் ஆழ்வார் திருநகரி, சுவாமி மணவாள மாமனிகளுக்கும் ஆழ்வார் திருநகரி தான் அவதார ஸ்தலம். ஆழ்வார், எம்பெருமானார், ஜீயர் 3 பேருமே தோன்றினது ஆழ்வார் திருநகரில தான் அப்படின்னு எங்கேயாவது உபன்யாசத்துல கேட்டா சுவாமி தப்பா சொல்றாருன்னு நீங்க நினைக்க கூடாது. ராமானுஜருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ன்றது மனித ரூபத்துல பிறந்ததுதான். முதல்ல விக்கிரகமா தோன்றினது ஆழ்வார் திருநகர்ல தான், விக்கிரகமாவே தோன்றிட்டார். அப்ப அவருக்கு ராமானுஜர்னு பேர் வைக்கல, பவிஷ்யதாச்சாரியர்னு நம்மாழ்வாரே சொல்றார். பவிஷ்யதாச்சாரியர்னா பிற்காலத்துல தோன்ற போற ஆச்சாரியர். அப்படின்னா உங்களுடைய ரூபம் வரலையே, விக்கிரகமா வரலையே என்ன உடனே மறுபடியும் தாமிரபரணி நதியை காய்ச்சும் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் தாமிரபரணி நதியை காய்ச்சினார். அதுல இருந்து ஒரு விக்கிரகம் மறுபடியும் தோன்றிட்டு அவர் தான் நம்மாழ்வார். இன்னைக்கு ஆழ்வார் திருநகர்ல நம்மாழ்வார் மூர்த்தியும் இருக்கார், ராமானுஜருடைய முன்னாடியே தோன்றின பவிஷ்யதாச்சாரியர் மூர்த்தி இருக்கார். இன்னைக்கும் போய் சேவிக்கலாம்.
பவிஷ்யதாச்சாரியர் சன்னதி எங்க இருக்குன்னு கேட்டு போய் சேவிக்கலாம். ராமானுஜர் தோன்றுவதற்கு முன்னாடியே ஏற்பட்ட மூர்த்தி ஆழ்வார் திருநகரில் இருக்கார். ராமானுஜர் தன்னுடைய சரீரத்தை அப்படியே விட்டுட்டு போனது ஸ்ரீரங்கத்தில். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போனா ராமானுஜருடைய திருமேனியே இருக்கு. இத மாதிரி எந்த உலகத்துல ஆச்சாரியருக்காவது இருக்கா பாருங்களேன். ஏன் ராமானுஜருக்கு பெருமை அப்படின்னா முதல்ல இதுவே இந்த ஒரு விஷயத்தையே பெருமை எடுத்துட்டாலே இத மாதிரி யாருக்கு ராமருக்கும் கிடையாது கிருஷ்ணனுக்கும் கிடையாது, நம் ராமானுஜர் ஒருத்தருக்கே. அப்படி ராமானுஜர் முதல்ல தோன்றி பிறகு சுவாமி நம்மாழ்வார் விக்கிரகம் தோன்றி. ஏன்னா நம்மாழ்வார் பார்த்து கேட்கிறார் நாதமுனிகள், முதல்ல நீர் தோன்றிட்டு காலத்துல நீர் முற்பட்டவர், உம்முடைய விக்கிரகம் முதல்ல வந்துட்டு பின்னாடி வரப்போற ஆச்சாரியர் அப்புறமா தான் வரணும். இந்த பின்னாடி வரப்போற ஆச்சாரியருடைய விக்கிரகம் முதல்ல தோன்றிடுது, அப்புறமா தான் நம்மாழ்வார் ஆகிய உம்முடைய விக்கிரகம் வந்து இதுக்கு என்ன காரணம் கேட்கிறார் நாதமுனிகள். அதுக்கு நம்மாழ்வார் சொல்றார், இந்த வரப்போற ராமானுஜரை நினைச்சுதான் ராமானுஜன் வரப்போறார், ராமானுஜர் வரப்போறார், ராமானுஜர் வரப்போறான்னு நினைச்சுதான் நானே வைகுண்டம் போனேன். அப்போ நான் வைகுண்டம் போறதுக்கே காரணம் ராமானுஜர் தான். நாளைக்கு நீர் வைகுண்டம் வரணும்னாலும் அந்த ராமானுஜரை நினைச்சுதான் நீர் வைகுண்டம் வரணும். உமக்கு பின்னாடி வரக்கூடியதான சிஷ்யர்கள் உயர்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பிகள், யார் யாரெல்லாம் இந்த பரம்பரையில உமக்கு பின்னாடி வரப்போறாளோ அத்தனை பேரும் ராமானுஜர் ராமானுஜர் ராமானுஜர்னு சொல்லிதான் வைகுண்டம் வரணும். அப்புறம் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா வரவாளுக்கு எது கதிரானோ அதே ராமானுஜர் தான் கதி. அப்போ முன்னோருக்கும் பின்னோருக்கும் எல்லாருக்கும் ஆச்சாரியர் ஜெகதாச்சாரியர் ராமானுஜர் தான். கலியுகத்துக்கு முக்கியமான அவதாரம் ராமானுஜருடைய அவதாரம் தான். கிருதயுகத்தில் முக்கியமான அவதாரம் வாமனாவதாரம், திரேதாயுகத்தில் முக்கியமான அவதாரம் ராமாவதாரம், துவாபரயுகத்தில் முக்கியமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம், கலியுகத்தில் முக்கியமான அவதாரம் ராமானுஜருடைய அவதாரம் அப்படின்னு நம்மாழ்வாருங்க சொல்லி என் பாசுரத்திலேயே ராமானுஜரை நான் கண்ணார கண்டிருக்கேன். வரப்போற ராமானுஜர் கோஷ்டி எல்லாத்தையும் கண்ணால கண்டுதான் கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் அப்படிங்கிற பாசுரமே பாடியிருக்கேன். கண்ணுக்கு இனிமையான ராமானுஜருடைய கோஷ்டியை கண்டோம் கண்டோம் கண்டோம்னு பாடிக்கிறேன். அதனால ராமானுஜர் வரப்போறவர், அவர் தான் உமக்கும் எமக்கும் எல்லாருக்கும் குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் மறைஞ்சிட்டார். ஆக ராமானுஜர் அதற்கு நம்மாழ்வார் ரெண்டு பேர் விக்கிரகமும் கையில கிடைச்சிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தமும் கையில கிடைச்சிருக்கு. அத்தனை ஆழ்வார்களுடைய சரித்திரங்களும் தெரிஞ்சு போயிடுத்து, வியாக்கியானங்கள் தெரிஞ்சு போயிடுத்து. சுவாமி நாதமுனிகள் பூர்ணன் ஆயிட்டார். இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீ வேதாந்தங்கள் படிச்சாலும் போராது. 4000 திவ்ய பிரபந்தமும் தெரிஞ்சுண்டு வியாக்கியானங்களும் தெரிஞ்சுண்டு ரகசிய கிரந்தங்களையும் தெரிஞ்சுட்டாத்தான் பூர்ணமா ஞானமுடையவன் ஆகும். ஒரு கால் வேதாந்தம் படிக்காட்டா கூட பரவாயில்ல, ஆனா 4000 திவ்ய பிரபந்தமும் வியாக்கியானங்களும் தெரிஞ்சுட்டியானா நீ பூர்ண ஞானி ஆயிடுவாய். அப்பேற்பட்டது உயர்ந்தது திவ்ய பிரபந்தம். அனுபவங்கள் தானே, சொட்ட சொட்ட அனுபவம் தானே இருக்கு. அப்பேற்பட்டதான திவ்ய பிரபந்தம் கையில கிடைக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ரங்கநாதர் எதிர்க்க இந்த 4000ஐயும் பாராயணம் பண்ணிடணும், இசை கூட்டி பாடணும், அபிநயம் பண்ணணும். அதற்கு அர்த்தத்தை நாட்டியமா ஆடணும். பெருமாள் எதிர்க்க பெருமாள் அதை கண்டு சந்தோஷப்படணும், பெருமாள் எப்படி அனுபவிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்படிலாம் நினைச்சதான நாதமுனிகள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நம்பெருமாள் எதிர்க்க இதெல்லாம் பாடணும்னு ஆசைப்படுறார். அப்படிங்கிறதோட இப்ப நிறுத்திக்கிறேன். மேல நாதமுனிகளுடைய சரித்திரத்தை நாளைக்கு தொடங்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சுவாமி நாதமுனிகள் திருவடிகளே சரணம், அநேக சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. ஆழ்வார் எம்பெருமான ஆர்ஜியர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெய் ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Krishna 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 Hare Hare सर्वत्र गोविंद नाम संकीर्तनम स्वामीनाथ मुनिगल तिरुवडिगले शरणम जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की।